क्या रे सेटिंगा चल रे चल मामा गैंगा लौंगा पोला बामा में மாக்கா என எதுவும் கேட்காத ரைட்டா ராங்கா இனி எதையும் பார்க்காத தோளு மேல மணி மணிதான் பை பையா வாழ போறோம் இனி இனிதான் ஹைஃபையா கேங்கா லோங்கா போலாம் பாரியா தரையில நொர ததும்புற வர ஊத்தி குடிப்போம் நரம்புல பரவுற வர குத்தியா குதிப்போம் உடம்புல இடம் இருக்கிற வர டாட்டூஸ் பதிப்போம் கல கல கசினோவில ஜாக் பாட்டு அடிப்போமே ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம் கனவுல தேடி திரிஞ்சத கையால் தொடணும் எது நடந்ததோ அதை மறந்து நீ தொடரு பயணம் இனி இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம் ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ புல்லேலோ ஏலேலே புல்லேலோ முதல் வணக்கம். உலகமே மிருகங்களாய் காடுகளில் உலாவிக் கொண்டிருந்த பொழுது தமிழை எப்படி பேச வேண்டும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைப்படுத்திய என் நேரு மேல்நிலை பள்ளிக்கு என் தோழர்கள் சார்பாகவும் தோழிகள் சார்பாகவும் தலையார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் அனைவரையும் மீண்டும் ஒரே இடத்தில் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த கால நினைவுகளை மீட்டெடுக்கவும் புதிய தருணங்களை உருவாக்கவும் ஒன்று கூடியுள்ள உங்கள் அனைவரையும் இந்த இனிய நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கின்றேன்.
சரணம் சிலை மலையுடையவ சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலை வரும் அறுவரை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். மாலை வணக்கம். காலம் பொன் போன்றது என்ற நம் முன்னோரின் வரிகளை நாம் மறுக்க முடியாது. அதிலும் இந்நாள், இப்பொழுது, இந்நொடி யாராலும் மீட்டு தர இயலாத ஒன்று. அதற்கு காரணம் இங்கு குழுமி இருக்கும் நாம் அனைவரும் தான். அதிலும் இவ்வரங்கின் மகுடமாய் நம் ஆசிரியர்கள். 20 வருடங்கள் 2 தசாப்தங்கள் கடந்துவிட்டன. பல்லாயிரம் மாணவர்களை கடந்திருப்பீர்கள். எங்களின் பலரின் பெயர் முகங்கள் மறந்திருப்பினும் எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று எம் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். 20 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. நாட்காட்டி பக்கங்கள் தேய்ந்து முடிந்தன. ஆனால் நம் வகுப்பறை பெஞ்சில் கீறிய கோடுகளும் ஒன்றாய் பகிர்ந்து கொண்ட மதிய உணவுகளும் இன்னமும் அப்படியே இருக்கின்றன, நேற்று நடந்ததை போல. தோள்களில் ஏறிய பொறுப்புகளும் தலைமுடியில் எட்டி பார்க்கும் நரைகளும் நம் வயதை கூட்டலாம் நண்பா. ஆனால் நம் பிரிவின் எல்லையை கூட்ட முடியாது என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக 7 கடல் 7 மலை தாண்டி புராணங்களின் கதைகளை போல இங்கு நமக்காக ஓடோடி வந்திருக்கும் நம் மாணவர்களாக இருந்து நண்பர்களாய் உருமாறி இன்றும் நண்பர்களாய் இருந்து கொண்டிருக்கும் எம் தோழமை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. மற்றும் எனது நண்பர்கள் அனைவரும் வணக்கம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் உலக நீதி என்றாலும் பழைய நினைவுகளையும் மாறாத நட்பையும் நெஞ்சில் ஏந்தி இன்று இந்த அரங்கில் கூடியிருக்கும் என் அன்பு தோழர்கள் தோழிகள் மற்றும் நம்மை செதுக்கிய குருமார்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். 20ஆம் ஆண்டு மறுசந்திப்பு விழா ரீயூனியன் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது நமது அட்மின் குழு. 20 வருடங்கள் 2 தசாப்தங்கள் கடந்துவிட்டன. கடைசி பரீட்சை முடிந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு ஆட்டோகிராஃப் பக்கங்களில் கண்ணீரோடு பிரிந்த அந்த நாள் நேற்று நடந்தது போலிருக்கிறது. இந்த ஒற்றை பெஞ்ச் சண்டைகள், மதிய உணவு பரிமாற்றங்கள், பிடி பீரியடுக்கான காத்திருப்புகள், வகுப்பதையும் கடைசி பெஞ்ச் அரட்டைகள், ஆசிரியர்களிடம் வாங்கிய செல்லமான திட்டுகள் மற்றும் அறிவுகள், இப்படி எத்தனையோ நினைவுகள் நம் மனதில் இன்று பசுமையாக இருக்கின்றன. இன்று நாம் வெவ்வேறு துறைகளில், வெவ்வேறு ஊர்களில், வெவ்வேறு பொறுப்புகளில் இருக்கலாம். பலருக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருக்கலாம். ஆனால் இந்த அரங்கிற்குள் நுழைந்த கணமே அனைவரும் மீண்டும் அந்த 2006ஆம் ஆண்டில் பள்ளி மாணவர்களாகவே மாறிவிட்டோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த இனிய நாளை சாத்தியமாக்குவதற்காக பல நாட்களாக திட்டமிட்டு அனைவரையும் ஒருங்கிணைக்க வழிவகை ஏற்படுத்தி தந்த நமது அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நாள் முழுவதும் நாம் நமது பழைய நினைவுகளை பேசப் போகிறோம், சிரிக்கப் போகிறோம், நம் நட்பை கொண்டாடப் போகிறோம். இந்த நாள் நம் வாழ்நாளில் மிக சிறந்த நாட்களில் ஒன்றாக அமைய வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒருமுறை நம் அன்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் என் இனிய நண்பர்களுக்கும் 20ஆம் ஆண்டு பரிசந்திப்பு விழாவின் சார்பாக நல்வரவு கூறி இந்த தருணத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என வரவேற்கிறேன். நன்றி. ஆசிரியர்களை கௌரவிக்கும் தருணம். முதலில் ஆசிரியரை அழைக்கும் முன் அவரை கௌரவிக்க மேடைக்கு அழைக்கும் நம் நண்பர்கள் திவ்யா, பத்மநாதன், சரவணகுமார், செல்வமுருகன், சரோஜினி. ஆசிரியர் பெருமக்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் பயின்ற மாணவ செல்வங்களுக்கு என் பொன்னான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நேரு மேல்நிலைப்பள்ளி என்பது அவ்வளவு எளிதாக வளர்ந்தது அல்ல. எத்தனையோ சிரமங்களுக்கு பிறகு, எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு, எத்தனையோ எங்களின் முயற்சிகளுக்கு பிறகு உருவான மாபெரும் ஸ்தாபனம் நேரு மேல்நிலைப்பள்ளி. ஒரு காலத்துல அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இந்த காலத்திலேயே நேரு மேல்நிலைப்பள்ளி என்பது முதலிடம் பெற்றது. திருச்சி மாவட்டமாக இருந்தபோதே நேரு மேல்நிலைப்பள்ளி என்பது திருச்சியில் பேசப்பட்டு வந்தது. மற்ற மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு போட்டியாக பேசப்பட்டு வந்தது. சரி, தபோன பள்ளிகள் எப்படின்னு கேட்டால், தபோன பள்ளிகளில் பெல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், அந்த பிரின்சிபல் பயங்கர ஸ்ட்ரிக்ட், உங்களை பார்க்கவே முடியாது. அந்த பள்ளிக்கும் நமக்கும் தான் போட்டியாக இருந்தது. பெல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நேரு மேல்நிலைப்பள்ளி, எது அதிக மதிப்பெண் என்ற ஒரு போட்டியில் நேரு மேல்நிலைப்பள்ளி என்பது மிக சிறப்பாக இருந்தது. இதற்கெல்லாம் என்ன காரணம் கேட்டால், ரெண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று, திருப்புராய்த்துறை ராமகிருஷ்ண தபோவனம். எதுக்கு திருப்புராய்த்துறை ராமகிருஷ்ண தபோவனத்தை சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு மாநில கல்வி அமைச்சர் ஃபோனில் என்கிட்ட பேசுகிறார். ஐயா, நான் மாநில கல்வி அமைச்சர் பேசுகிறேன். ஐயா சொல்லுங்கள், என்ன விஷயம்? 398 மார்க் மேத்ஸ் குரூப் எனக்கு அட்மிஷன் பண்ணணும்னு கேட்டார். நான் சொன்ன பதில், இல்லைங்கய்யா, வாய்ப்பு இல்லை. 416க்கு கீழே இல்லை. அந்த ஆண்டு 416 தான் லீஸ்ட் மார்க்கு மேத்ஸ் குரூப்புக்கு. 416 மார்க்கு கீழே எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இடமில்லை. நான் கல்வி அமைச்சர் பேசுகிறேன். சார், நான் தலைமை ஆசிரியர் தான் பேசுகிறேன், நேரு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தான் பேசுகிறேன். உங்கள் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட சுகர் ஃபேக்ட்ரி ஸ்கூலில் இருந்து தலைமை ஆசிரியர் தான் பேசுகிறேன், வாய்ப்பில்லை. என்ன இப்படி சொல்கிறீங்க? வேறு என்ன வடின்னு கேட்டார். திருப்பரைத்துறை சாமி நம்பர் தர்றேன், பேசுங்க. என் நம்பர் கொடுத்தேன். சாமி என்ன பண்ணியிருக்கார், பேசியிருக்காரு. என்ன பேசியிருப்பா எதிர்பார்க்குறீங்க? சாமி சொன்ன விதம் என்பது, தலைமை ஆசிரியர் என்ன சொன்னாரோ அதை தான் நானும் சொன்னேன். அதுக்கு மாறி நீங்கள் 398 சேர்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இருக்குது. ஸ்கூலை நீங்கள் எடுத்துங்க. ஸ்கூலை நீங்கள் எடுத்துங்க. 398 இல்லை, 298 மேத்ஸ் குரூப் சேருங்க. எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆகவே ஸ்கூல் எங்கே கண்ட்ரோல்னா, இது விதி. நீங்கள் தமிழக அரசை ஆளக்கூடிய நீங்கள், ஃபேக்ட்ரி, உங்களுக்கு சொந்தமான ஃபேக்ட்ரி உள்ள நீங்கள் இப்படி சேர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் நிர்வாகத்தை காட்டிக்கொள்கிறோம் என்று சொன்ன திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ண தபோவனம் பின்புலமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த அளவு எங்களால் வெற்றி பெற முடிந்தது. ஆகவே திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ண தபோவனத்திற்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இன்னொரு செய்தி சொல்ல போகிறேன். அது மற்ற ஆசிரியர்களுக்கும் எனக்கும் வேறுபட்ட செய்தி. அது யாருமே, மற்ற ஆசிரியர் பெருமக்கள் அன்றிலிருந்து இன்று வரை யாருமே அந்த கட்டத்துக்கு போகலை. என்னால் போகாமல் இருக்க முடியல, என்னை விடலை அவங்க. எதுன்னு கேட்டால், சுகர் ஃபேக்ட்ரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், தலைமை நிர்வாகி நம்ம பள்ளியினுடைய சேர்மன். பள்ளியினுடைய சேர்மன் யாருங்க? தலைமை நிர்வாகி. சுவாமிஜி செக்ரட்டரி. ஒரு கமிட்டி இருக்குது. இவர் தலைமை நிர்வாகி சேர்மன், அவங்க செக்ரட்டரி, சார்ந்த ஒரு குழு ஸ்கூல் கமிட்டி. இந்த தலைமை நிர்வாகி என்ன பண்ணிட்டாங்க, என்னை ஒவ்வொரு முறையும் கலெக்டர் புதிதாக வருகின்ற பொழுது என்னை கூட அழைச்சிட்டு வருவாங்க. இங்கே வருவாங்க. எல்லா கலெக்டரையும் பார்த்துருக்கேன். கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் சென்டா பார்ட்டிக்கும் டிஆர்ஓ என்ன அழைச்சி வருவார். இது மற்ற ஆசிரியர் பெருமக்களும் வாய்ப்பு இல்லை. இது என்னால் தவிர்க்க முடியல. கூப்பிட்றவர் யார்? சேர்மன். பள்ளி எங்கே இருக்குது? ஸ்கூல் வளாகத்தில் இருக்குது. பள்ளிக்கு நீர் தருவது யார்? அவங்க. மின்சாரம் தருவது யார்? அவங்க. பில்டிங் கட்டி கொடுப்பது யார்? அவங்க. மற்ற உதவிகள் செய்வது யார்? அவங்க. அப்படி இருக்கும் பொழுது வார்த்தையை தட்ட முடியாத ஒரு தர்ம சங்கடத்தில் நான் கூட போயிட்டு வந்தேன். 83லேருந்து 2013 வரை சுத்தமாக 30 ஆண்டு காலம் என் வாழ்க்கை
நேரு மேல்நிலைப் பள்ளியில் கழிந்தது. 2013 மே 31 பள்ளியை விட்டு பணி நிறைவு பெற்று வெளியே வந்தேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டப்பா, ஒரு பக்கம் தபோன நிர்வாகம் பள்ளியை நன்முறையில் கொண்டு செல்வதற்கு ஆலமரமாக இருந்து வேரூன்றி தரித்து ஸ்கூலை செம்மையாக்கியது. மறுபக்கம் எனக்கு பெரம்பலூரில் ஒரு தனி இடம் உண்டு. ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும், எனக்கு பெரம்பலூரில் ஒரு தனி இடம் உண்டு. எல்லா ஸ்கூல் சேர்மனும் நல்ல அறிமுகம். தந்தை ரோவர் வரதராஜன் சார் ஆகட்டும், ராமகிருஷ்ணன் ஸ்கூல் ஓனர் சிவசுப்ரமணியம் ஆகட்டும், எல்லாமே எனக்கு நல்ல படம். தனலட்சுமி சீனிவாசன் ஐயா ஆகட்டும், எல்லாம் நல்ல பழக்கம். இல்லை கலெக்டர், டிஎஸ்பி, எம்எல்ஏ, எம்பி எல்லாம் நல்ல பழக்கம். எந்த ஒரு சிரமம் இருந்தாலும் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேக்ரவுண்டை கூட வச்சுருந்தேன். அந்த பேக்ரவுண்டு இருந்த காரணத்தினால்தான் ஸ்கூலில் என்னுடைய பணி கொஞ்சம் கடுமையாக இருந்தது. இல்லை கடுமையாக இருந்தது. ஆமாம் ஆமாம், உண்மைதான். இல்லை நான் எல்லா மீட்லையும் கேட்பேன். அதாவது 94 பேட்ச்சு 2019 மீட்டிங் போட்டாங்க. ஷால்வை பார்த்து யார் வருதுன்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், என்கிட்ட யாருப்பா அடி வாங்கலை, அவங்க வந்து போடுங்கன்னு கேட்டேன். அப்போ எல்லாம் சார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எல்லாமே அடி வாங்கியிருக்கணும். நான் ஒன்றும் செய்கிறோம், யார் ரொம்ப அடி வாங்கினோமோ அவங்க வந்து ஷால் போத்துறோம். யார் ரொம்ப அடி வாங்கணுமோ அவங்க வந்து ஷால் போத்துறோம் நாங்கள். அதுபோல் அடின்னா அடி, கண்ணம்னா அடி, உங்கூட்டடி எங்கூட்டடிலாம் இல்லை. ஆனால் ஒன்றுப்பா, ஒரே ஒரு செய்தி, நான் அடித்தது என்பது எனக்கு கோபத்தினாலையா உங்களை உருவாக்கணுங்கிறதுனாலையா? சத்தியமாக தான் உண்மை. நான் இயல்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆள். நான் இன்றைக்கி வந்து சுகர் பிபிலாம் இல்லாமல் இருக்கிறேன். ஒரு ஸ்கூலில் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். ஒரு ஸ்கூலில் பிபி வைஸ் பிரின்சிபல். இன்றைக்கும் ஒரு ஸ்கூலில் பிபி. ஆல்மைட்டி வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் சிறுவாச்சூர் பேக் சைடில் இருக்குது. அந்த ஸ்கூலில் 19 இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கிறேன். வைஸ் பிரின்சிபல், கிளாஸ் எடுக்கலை, நிர்வாக பணி. 23 பஸ் இருக்குது, 1000 பேர் சாப்பிட்றாங்க பஸ்ஸில். நிர்வாக பணி ஆற்றி கொண்டு இருக்கிறேன். அதே போல் நேரு மேல்நிலைப்பள்ளி 31 மே 2013 வெளில வந்த பிறகு 2013 ஜூன் 1 எங்கே சேர்ந்தேன்? சாரதா தேவி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பிரின்சிபல். என்ன ஒரு நாள் கூட வீட்டில் உட்கார வைக்கல. அப்போ எஸ்ஆர் சார் அங்கே பிஎட் காலேஜில் பிரின்சிபல் இன்சார்ஜ். பிஎட் காலேஜில் சார் அங்கே இருப்பார், நான் இங்கே இருப்பேன். அங்கே ஓட்டணும். அங்கே ஓட்டும் பொழுது தான் சிஓ ஒருத்தர் வந்தார். நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சார், பிரின்சிபலாக வேண்டாம், டிசி மார்க் ஷீட்டில் கையெழுத்து போதெல்லாம் வேண்டாம், மற்றபடி நீங்கள் ஒர்க் பண்ணலாம், தப்பு இல்லை, யாரும் தடை சொல்லவே மாட்டாங்க. எல்லா ஸ்கூல்லேயும் உங்களை போல் அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. உங்களை போல் அனுபவம் உள்ளவங்களுடைய உதவி தேவை. அதன் பிறகு என்ன பண்ணேன்னு கேட்டால், சாரதா தேவி விட்டுட்டு ஆருத்ரா போனேன். வைஸ் பிரின்சிபல், ஹையர் செகண்டரி பிஜி ஸ்டாஃப் வைஸ் போனேன். ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன் ஆருத்ராவில். அதை முடித்து மே 31 அங்கே லீவான ஏப்ரல் 1 அல்மைட்டி வந்தேன். இன்னி வரையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நேரு மேல்நிலைப்பள்ளி முன்னாடி ஒர்க் பண்ணான்னு கேட்டால் ஒரு 3 ஆண்டு காலம் பிபிஎஸ் குன்னூர் பிருந்தாவன் பொதுப்பள்ளி. அதுக்கு முதல்ல ஒரு ஆண்டு விவேகானந்தா வித்யாலயா சென்னை ஜவஹர் நகர் பெரம்பூர். கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் பணி நிறைவு செய்துவிட்டு 48வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறேன். நீங்களாம் வந்து கேட்டீங்க, ஐயா நீங்கள் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்கீங்க. ஒரு வார்த்தை கேட்டிங்களாம்மா? நான் போய் சொல்லியே, அன்றைக்கி ஸ்கூலில் இருந்த மாதிரி அதே தெளிவோடு இருக்கீங்களே எப்படின்னு கேட்டாங்க. ஒரே காரணம் இதாம்மா, காலை எழுந்தால் 8:15 ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலில் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு 7-7:30 வீட்டுக்கு வருவேன். பகலில் படுக்க மாட்டேன். பகலில் படுக்கிறது இல்லை. காலையில் எழுந்தோன்னே பேண்ட் ஷர்ட் மாட்டிட்டு நேராக ஸ்கூல் போயிடுவேன். ஒரு 50-60 ஸ்டாஃப், ஒரு 40 டிரைவர் கிளீனர், ஆண்டிமா ஒரு 5 பேர், மெஸ் எம்ப்ளாய் ஒரு 10 பேர், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 900 பேர், இப்படி பழகிட்டு இருக்கிறேன்.
இப்படி படையிட்டு இருக்கிறதால தான் நான் சோர்ந்து போகவில்லை. இன்றைய வரை நான் சோர்ந்து போகவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஒன்று என்னால் இதான் செய்ய முடியுமா? ஆனால் உங்கள் கிட்ட பழகின மாதிரி அங்கே வந்து அடிக்க வரல முடியலப்பா, முடியாது. மாற்றிக்கிட்டேன். உண்டு அட்வைஸ் உண்டு, எது உண்டு? அட்வைஸ் உண்டு, பெற்றோருக்கு அட்வைஸ். இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், நான் வராண்டாவில் சேர் போட்டு உட்காந்துருப்பேன். சிவப்பு சேர்னா டபுள் சேர் போட்டு தான் எல்லோரும் உட்காருவாங்க. அங்கே டபுள் சேர் எங்கெங்கே இருக்கோ அதனால் நான் உட்கார பிளேஸ். வராண்டாவில் லஞ்சு பிரேக்கில் பையன் இறங்கி வருவான். 1A 1B எல்கேஜி அங்கேயே அனுப்பிச்சிடுவோம் சாப்பாடை. 1Aலேருந்து 12 வரை ஒரு ஷிஃப்ட்டு, 1லேருந்து 5, அடுத்த ஷிஃப்ட்டு 6லேருந்து 12 வரிசையாக இறங்கி போவாங்க. திரும்ப சாப்பிட்டு திரும்ப இறங்கி போவாங்க. பெற்றோர் பார்க்க வருவாங்க. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஒரு 100 பேர் பேரண்ட் அங்கே. நல்ல கவனிமா, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு 100 பேர் அல்மைட்டி பேரண்ட்டாக இருக்காங்க. அவங்க வரும்பொழுது வராண்டாவில் உட்காந்துருப்பேன். காலை தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. இன்றைக்கும் அவங்க வயசு கிட்டத்தட்ட 52 எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நேரு மேல்நிலைப் பள்ளியில் இந்த பாண்டிங் இருக்குல்ல, நாங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருந்தது. பணிவாக கேட்டுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருந்தது. குறை சொல்லாத பக்குவம் பெற்றோருக்கு இருந்தது. எனக்கு எதுவும் பிரச்சனை வந்தது இல்லைப்பா. நேரடியாக எந்த பெற்றோர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டதில்லை. எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், ஒரே ஒரு கருத்து, நம்மால் யாரையாவது உருவாக்க முடியும் என்றால் அது நான் செய்கின்ற புண்ணியம். நான் செஞ்ச புண்ணியம் தான் என் பிள்ளைகளுக்கு கூட போகும். நான் சேர்த்து வைக்கிற சொத்து என்பது பிள்ளைகளுக்கு தேவையில்லை. புண்ணியத்தை தேடித்தரணும். அன்றைக்கி அடித்து உதைச்சி சரி பண்ணோம், இன்றைக்கி அட்வைஸ் பண்ணி சரி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்கள் அளவிற்கு உயரத்தை எட்ட முடியவில்லை. இது சத்தியமான உண்மை. உங்கள் அளவிற்கு அவர்களை எங்களால் உயர்த்த முடியவில்லை. அதற்கு காரணம் என்பது காலத்தின் கட்டாயம், அரசியல் சூழல், சமுதாய மாற்றம், செல்லு இல்லையா? புத்தகத்தை எடுத்தாலே பக்கத்தில் நம்பர் போட்டான். நம்பருக்கு ஃபோன் பண்ணு இருக்கா பார்த்தீங்களா? புத்தகத்தில் நம்பர் போட்டிருக்கான். பிரச்சனையா? கவலைப்படாத தம்பி, ஃபோன் பண்ணு தம்பி, உங்கள் எம்ஆர் சார் நான் பார்த்துக்கிறேன். நான் மாப்பிள்ளை இதையே சொல்லுவேன். ஓ மேலே நான் கை வைக்க மாட்டேன். ஏன்னு கேட்டான், உன்கிட்ட நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுவேன், அங்கேருந்து வருவாங்க, அவங்க என்னை கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த அளவிற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அட்வைஸ் உண்டு, கேட்டால் நீ நல்லா இருப்ப, கேட்கலன்னா புள்ளி 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 நான் சொல்ல மாட்டேன். அதை ஏன் வாயிலேருந்து சொல்ல மாட்டேன். புள்ளி 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 டாட் தான். கேட்டால் நல்லா இருப்பேன், கேட்கலன்னா டாட் தான்ப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற ஒரு 100 பேர் வெளியில் போகிறாங்கன்னா ஒரு 10 பேர் மேலே வந்தான். அந்த 10 பேர் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு என்னை வந்து பார்ப்பாங்க. இன்றைக்கும் உண்டு. படிக்கக்கூடிய பசங்களில் 10 பேர் வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி பார்க்குறீங்கள நீங்களாம். எங்களுக்கு நான் பெற்ற பெரும் சொத்து எங்களுடைய மாணவ செல்வங்கள் தான். மாணவர்கள் இல்லை, என்னுடைய வார்த்தை பொழுது மாணவ செல்வங்கள். எனக்கு செல்வம் யாருன்னு கேட்டால், என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரும் என்னுடைய செல்வம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நான் வந்து நின்னா ஏன் வந்தீங்கன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அம்மா நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு காலை டிஃபன் உங்கள் வீட்டில் தான் என்று உரிமையாக சொல்லி உங்களை அடித்திருந்தாலும் வந்து நிற்பேன். என்ன அடித்தது என்பது உங்களை முன்னேற்றுவதற்காக. அந்த எண்ணம் என் மனசில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட உங்களை பார்த்து சங்கோஜப்படுவதில்லை. நீங்களும் என்னை பார்த்து வெறுக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு. ஆகவே நீங்களெல்லாம் நல்ல நிலையில் வாழ்வாங்க வாழ வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்பு என்பது நான் அண்ணாந்து பார்க்கின்ற அளவிற்கு நீங்கள் உயர வேண்டும். இன்றைக்கி காலம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே மாணவ செல்வங்களே, நாங்கள் உங்களை உயர்ந்த நிலையில் தான் வைத்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் குழந்தைகளை இன்னும் உயர்ந்த நிலையில் வைத்து வாழ்வாங்கு வாழ எல்லாம் நல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இங்கே இணைந்தோம் ஒன்றாய் வளர்ந்தோம் எல்லாம் அறிந்தோம் அன்பால் கலந்தோம் நட்பால் மலர்ந்தோம் எங்கோ பிறந்தோம் இங்கே இணைந்தோம் ஒன்றாய் வளர்ந்தோம் எல்லாம் அறிந்தோம் அன்பால் கலந்தோம் நட்பால் மலர்ந்தோம் கனவுகள் பழகிய நாட்களை நெஞ்சிலேந்துவோம் இந்த நாளுமே இனி வரும் அழகிய நாளிலும் உன்னை பாடுவோம் பாடுவோம் பள்ளிக்கூடமே எங்கோ பிறந்தோம் இங்கே இணைந்தோம் ஒன்றாய் வளர்ந்தோம் எல்லாம் அறிந்தோம் அன்பால் கலந்தோம் நட்பால் மலர்ந்தோம் குளிர்காலம் ஒன்று தீரும் போது வெயில் காலம் வரும் வானம் போல வாழ வேண்டும் இருந்து கடல் நீரை சென்று சேரத்தானே நதி ஓடும் அதை போல வாழ்வை ஏற்க வேண்டும் துணிந்து வரும் காலம் நம்மை பேசும் வருந்தாமல் வருவதை ஏற்போம் இனி மேலும் தொடர்வோமே வைத்த அன்புக்கேதும் சேதமில்லை வாழும் என்றும் நெஞ்சிலே கனவுகள் பழகிய நாட்களே நெஞ்சிலேந்துவோம் இந்த நாளுமே இனி வரும் அழகிய நாளிலும் உன்னை பாடுவோம் பாடுவோம் பள்ளிக்கூடமே எங்கோ பிறந்தோம் இங்கே இணைந்தோம் ஒன்றாய் வளர்ந்தோம் இங்கே லோக்கலில் சில பேர்த்த பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்த நான் பார்க்கல. பல முகங்கள் அறிமுகமான முகங்களாக இருக்குது. ஆனால் பேரெல்லாம் மறந்து போச்சு. 20 வருடம் ஆயிடுச்சு. ஏன்னா அதை வந்து தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. நான் இங்கே இந்த மாதிரி டிசம்பர்லேயே ஏதோ முதல்லையே வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை டேட் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அது ஏதோ காரணத்தால் போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன்னா சொன்னாங்க அதுக்கு கூட ஒன்றும் காணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வீட்டில் போய் அழைக்கிறேன் சார், உங்களையும் வந்து வீட்டில் அழைக்கணும் அப்படின்னாங்க. நான் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கப்பா வர வேண்டாம் யாரும் அப்படின்னு எவ்வளோ சொன்னேன், கேட்கல. 2 வீலரில் இங்கேருந்து அங்கே வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஹரியும் சுரேஷும் வந்திருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஃபோனில் சொன்னாவே நான் வந்து எனக்கு இந்த மாதிரி மாணவ சில்லுகளை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்னும் சொல்ல போனால் சிஎஸ்ஆர்னு ஒருத்தர், சேது சொக்கலிங்கம்னு ஒருத்தர் திருநெல்வேலிக்காரர். அது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம ஸ்கூலில் ஆரம்பத்தில் 86, 87 2 வருஷம் மட்டும்தான் அவர் ஒர்க் பண்ணார். இன்னும் நம்ம ஸ்கூலில் என்னை விட நிறையா மாணவர்களோடு அவருக்கு தொடர்பு இருக்குது. நான் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து அலுமினி மீட்டிங் கலைச்சிருந்தேன் சார், வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காலைல ஃபோன் பண்ண அவருக்கு. அவர் சொல்லியிருந்தா பையங்களை எனக்கு தெரியாது, ஆனால் ஆசிரியர்லாம் என் கூட ஒர்க் பண்ணவங்க தானே, நான் வந்து பார்த்துருப்பேன் ஏன் சொல்லுன்னு காலைல அவர் கேட்டார். அது மாதிரி மாணவர்களே மாணவ செல்வங்களை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். அதாவது ஆக்சுவலாக எனக்கு 78 வயசு ஆகுது. இருந்தாலும் வந்து நான் ஆக்டிவாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் உங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய அதிகமான பழக்கம் தான் காரணம். அதாவது சின்ன வயசுக்காரங்களுக்கு பண்ணும்போது அவங்க கூட இருக்கிற எனர்ஜி கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுதான் உண்மைன்னு சொல்லணும். அதாவது ஆக்சுவலாக நான் இந்த வருஷத்துக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்து 86 வந்தேன். 86 வரும்பொழுது எனக்கு இங்கே நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. அதாவது ஐக்கிய வணக்கம், காலையில் ப்ரேயரில் வந்து நாமாவளி, வேதகானம், சார் இல்லாமல் ஒரு கடவுள் ஒரு பாடல், அப்புறம் வழக்கம் போல் தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இதெல்லாம் இருக்கும். அடுத்து வரும்பொழுது கையெழுத்துக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த பள்ளி ஆரம்பத்தில். பின்னாடி கொஞ்சம் விட்டுட்டோம். ஆரம்பத்தில் வரும்பொழுது அது ஆசிரியர்கள் முதற்கொண்டு 4 கோடு எழுதணும், 2 கோடு எழுதணும்.
அதாவது கையெழுத்து நல்லா இருக்குது. என் கையெழுத்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் வந்து அது தலைமை ஆசிரியர் சொன்னது போது சார் நான் நல்லா தான் சார் எழுதுவேன்னு அவர்கிட்ட கேட்டேன். பரவாயில்ல எல்லாரும் எழுத சொல்லும்போது உங்களை மட்டும் சொன்னாங்க வேண்டாம்னா நல்லா இருக்காது, நீங்களும் எழுதுங்கன்னா நானும் கூட எழுதியிருக்கேன். அந்த மாதிரி வந்து அதாவது கையெழுத்துக்கு முக்கியத்துவம், ஒரு ஐக்கியம் வணக்கம், ஒரு கூட்டு வழிபாடு, அதே மாதிரி வந்து ஒரு மார்கழி பஜனை, இதெல்லாம் வந்து வேறு எந்த பள்ளியிலையும் நம்ம பார்க்காத சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து எதுக்கான அதாவது பொதுவாகவே மனசை சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசில் இருக்கும்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்காது. ஆனால் அது காலப்போக்கில் பார்க்கும்பொழுது உங்கள் குழந்தைங்க நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது தான் அதனுடைய அருமைகள் உங்களுக்கு தெரியும். நம்மளை எப்படிலாம் அவங்க மோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதாவது ஏன்னா நம்ம ஆசிரியர்கள் பணி அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில் அதாவது அப்போது ஒரே திருச்சி மாவட்டமாக இருந்த காலம், அதாவது கரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சிஓ ஆஃபீஸ் தான், ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான். அப்போ அதுக்கு பிற்பாடு தான் மறுபடியும் பிரிஞ்சதெல்லாம். அப்போ வந்து ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் இப்போ எப்படி பல இடங்களில் நடக்குதோ அது மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு கிராமப்புறங்களில் 4-5 பேர் ஒரு ரூம் வீடு எடுத்து ஒரு பாட்டி மாவை கொண்டு வந்து விட்டு அவங்கள சமைச்சு போட சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்து, அதாவது அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஸ்கூலாக நம்ம பள்ளிக்கூடம் இருந்தது, இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இன்றைக்கி போட்டி அதிகமாக போச்சு. ரெண்டாவது இன்றைக்கி காலப்போக்கில் வந்து பணம் எங்கே அதிகமாக கட்டுறோமோ அந்த ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூலுங்கிற மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு கருத்து ஊறி போச்சு. அதனால் வந்து நம்ம காசு குறைவாக வாங்குகிற ஸ்கூலாக நல்ல ஸ்கூல் இல்லைங்கிற மாதிரி மக்களை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சமுதாய மாற்றம் அது. அன்றைக்கி உங்களெல்லாம் கண்டிச்சிருக்கோம், இன்றைக்கி யாரையும் கண்டிக்க முடியாது. அதாவது ஒரு அடுத்த நிமிஷம் உடனே வந்து வீட்டில் என்னுடைய பேர்லேயே இருக்கான், அவனே ஸ்கூலில் கூப்பிட்டா நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அவனை பற்றி. கொஞ்சம் நீங்கள் கண்டிங்கன்னா எங்கள் சார் கண்டிக்க முடியுது, அப்படி 7வது தான் படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகி போச்சு. இருந்தாலும் வந்து அதாவது அன்றைக்கி வந்து அந்த நம்ம ஸ்கூலில் கற்ற பழக்க வழக்கங்கள், அந்த பண்பாடு, சில செய்திகள் எல்லாம் உங்களில் ஓரளவுக்காவது மனசில் பதிஞ்சிருக்கும். அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து 20 ஆண்டுகள் கழித்து எங்களெல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி எங்களை கௌரவிக்கணும்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது உண்மையிலுமே வந்து எல்லாம் வந்து எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று எல்லோரும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கல்வி என்பது முடங்கியதற்கான அதை முயற்சி கொண்டு படிகளாக மாற்றிய எங்களது அன்புக்குரிய ஆசான் திரு பிடிஆர் சார் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கின்றது. கீதா, ஹிஸ்டரி கீதா, இளவரசன் டி இளவரசன், சுஹாசினி, சுதா, விஜயலட்சுமி. இங்க பாருங்க. நன்றி. எளிமையின் எடுத்துக்காட்டு எங்கள் ஆசான் அவர்களின் வாழ்த்துறை ஒரு சில நிமிடங்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கும் 2006ஆம் ஆண்டு பள்ளியிலே பயின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரு மேல்நிலைப்பள்ளி 1989ஆம் ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டது. அதற்கு முன்னர் நான் திட்டக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஒரு பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றியிருந்தேன். இந்த பள்ளி தரம் உயர்த்தப்பட்ட உடனே திரு சிஆர் சார் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவர் மூலம் நம் பள்ளிக்கு வந்து சேர்ந்தேன். 1989லிருந்து 2016 கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டு காலம் நம் பள்ளியில் முதுகலை வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றினேன். அரசு பள்ளியில் பணியாற்றியதை விட நம்ம நேரு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றியது தான் எனக்கு முழு திருப்தியை கொடுத்தது. காரணம் என்னவென்றால், அரசு பள்ளியில் மாணவர்களை வற்புறுத்தி படிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர்கள் போக்கில் அவர்களை விட்டு விடலாம். ஆனால் நம் பள்ளியில் அந்த மாதிரி இல்லாமல், ஒரு தனியார் பள்ளியாக இருந்தாலும் ஒரு நல்ல நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பள்ளி,
இந்த பள்ளியில் பணியாற்றியது எனக்கு கிடைத்த ஒரு பெருமையாக தான் கருதுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டு காலம் பணியாற்றிய பொழுது இந்த தேர்ட் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களாவது, அதாவது ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 25 பேர்னாலும் கூட ஒரு 1000 மாணவர்களாவது படித்திருப்பார்கள். இந்த 1000 மாணவர்களில் என்னுடைய சர்வீஸில் சொல்ல போனோம்னா 10 மாணவர்களுக்கு கீழே தான் தோல்வி விட்டுருப்பார்கள். அப்போ கிட்டத்தட்ட 990, அதாவது 990 மாணவர்கள் வெற்றி தான் பெற்றிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் முழு காரணம் உங்களுடைய ஈடுபாடு, எங்களுடைய ஆர்வம், இதுதான் காரணம். உங்களுக்கு தெரியும், தேர்ட் குரூப்பில் சேர்க்கக்கூடிய மாணவர்களாம் எந்த மதிப்பெண் பெற்றக்கூடிய மாணவர்களை சேர்ப்பார்கள் என்று. நல்ல மார்க் வாங்குறவங்களையும் இந்த குரூப்பில் சேர்க்கக்கூடாதுன்னு போராடி தான் பார்ப்பேன், ஒன்றும் நடக்காது. இருந்தாலும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற தீவிரமான ஒரு முயற்சி எடுத்து அனைத்து மாணவர்களையும் வெற்றி பெற வைப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக அந்த பணியை நான் சிறப்புற செய்திருந்தேன். அந்த வகையில் எனக்கு முழு திருப்தி. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டுமானால், நிறைய மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். தேர்ட் குரூப்பில் படித்த மாணவர்கள் நிறைய பேர் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பெரம்பலூரிலே ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இப்போ இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் தேர்ட் குரூப்பில் படித்த ஒரு மாணவர் இப்பொழுது ஜட்ஜாக ஒர்க் பண்ணுறாப்புல சென்னையில். அந்த மாணவர் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாப்புல, வந்து எனக்கு ஒரு சால்வையை போட்டு விட்டு ஆசீர்வாதம் கொடுக்கணும் சார் அப்படின்னு காலில் விழுந்து வணங்கினாப்புல. இப்போ நீ இருக்கிறது பெரிய உயரத்தில் இருக்கிற, நான் ஒரு சாதாரண ஆசிரியர் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், உங்களுடைய உழைப்பினால் நான் படித்து மேலே வந்தேன், இல்லைன்னா நான் எப்படி சார் வந்திருக்க முடியும்? உங்களுடைய போர்டு ஒர்க்கு, அந்த போர்டு ஒர்க்கில் ஒரு கணக்கு போட்டிருந்தீங்க சார், அதே கணக்கு அப்படியே வந்திருந்தது ஆண்டு தேர்வில், பொது தேர்வில், அப்படியே அந்த போர்டில் போட்டது அப்படியே ஞாபகமே போட்டோம் சார், கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா. அந்த மாதிரி சில மாணவர்கள் வந்து மிக சிறந்த நிலையில் இருக்கிறார்கள். அதெல்லாம் நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, பள்ளியில் வந்து வெறும் பாடம் நடத்துறது மட்டும் இல்லை, சமூக சீர்திருத்தத்துக்கும் சில பணிகளை செய்திருந்தோம். அதில் வந்து முக்கியமானது என்எஸ்எஸ் மாணவர்கள் யாராவது இருப்பீங்களே? அதான் இந்த என்எஸ்எஸ் யூனிட்டை கொண்டு வருவதற்கு நாங்கள் நம்ம பள்ளிக்கு கொண்டு வருவதற்கு பெரும்பாடுபட்டோம். அப்பொழுது தலைமை ஆசிரியராக இருந்தவர் செல்லப்பெருமாள் சார், அவருடைய முழு ஒத்துழைப்போடு டைரக்டர் ஆஃபீஸுக்கு போய் அன்னமங்கலத்தில் வந்து அந்த யூனிட்டை சரண்டர் பண்ணிட்டாங்க. அந்த யூனிட்டை நம்ம பள்ளிக்கு தர வேண்டும் என்று டைரக்டர் அளவுக்கு போய் மோதி அப்புறம் நம்ம பள்ளிக்கு வாங்கிட்டு வந்தோம். அப்படி வாங்கிட்டு வந்து அந்த என்எஸ்எஸ்ங்கிற அந்த யூனிட்டை மிக சிறப்பாக செயல்படுத்தியதற்கு பரிசாக நம் பள்ளி என்எஸ்எஸ் ஆசிரியர், அதாவது எனக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லையேஷன் ஆஃபீஸர் ஃபார் என்எஸ்எஸ். அது டைரக்டர் போஸ்ட். அது வந்து அந்த டைரக்டர் போஸ்ட்டுங்கிறனால அந்த என்எஸ்எஸ்ஸில் மிக ஈடுபாடோடு ஏதாவது சில சிறப்பான செயல்கள் செய்திருந்தால் மட்டும்தான் அந்த பணி அவங்க கொடுப்பாங்க. அப்படியே நாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004ஆம் ஆண்டு சுனாமி நாகப்பட்டினம், அந்த நாகப்பட்டினத்துக்கு மாணவர்களை நாம் அழைச்சிட்டு போயிருந்தோம். ஒரு 3 நாட்கள் அங்கே இருந்து பணி செய்ததுனால அதை பாராட்டி நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் அந்த கலெக்டர் கொடுத்துருந்தார், நாகப்பட்டினம் கலெக்டர். அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நம்ம அந்த இன்டர்வியூவில் டைரக்டரை காமிக்கும்பொழுது, இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க, ஆகவே உங்களுக்கே அந்த மாவட்ட பொறுப்பை உங்களுக்கு கொடுக்குறோம், சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்த 2 ஆண்டு காலத்தில் மாவட்ட பொறுப்பையும் மிக சிறப்பாக நம்ம செய்தோம். என்எஸ்எஸ்னாலே நேரு மேல்நிலைப் பள்ளிங்கிற ஒரு பெயரையும் எடுத்து கொடுத்தோம் இந்த மாவட்டத்தில். இந்த மாவட்டத்தில் என்எஸ்எஸ் டிஎல்ஓவாக இருந்த வரையிலும் என்எஸ்எஸ் யூனிட் மிக சிறப்பாக செயல்பட்டது என்று இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு ஒரு ஈடுபாட்டோடு அதெல்லாம் செய்ததுனால நமக்கு கிடைத்த ஒரு பேரும் புகழும் எனக்கு மட்டும் இல்லை, இது பள்ளிக்கும் சேர்ந்தது, உங்களுக்கும் சார்ந்தது. அதனால் எந்த ஒரு பணியை எடுத்துக்கொண்டாலும் அதில் முழு ஆர்வத்தோடு மிகுந்த சிறப்போடு செய்தால்
நாம் நிச்சயம் நல்ல நிலைக்கு உயர்ந்து வர முடியும். அதோட பள்ளியில் சில வளர்ச்சி பணிகள் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் நம்ம என்எஸ்எஸ் மாணவர்கள் உருவாக்குறது தான். நீங்கள் உள்ளே போனோம்னா ஒரு சோலை மாதிரி இருக்குது, அப்படி தானே சார்? உள்ளே போனீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாணவர்களாக இப்போ அந்த மரத்தடியிலே உட்காந்து வகுப்பறையில் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக வெளியிலே உட்காந்து படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறோம். அதே போல் அந்த ஸ்டேஜ் ஒன்று கிழக்கால இந்த பக்கம் இருந்தது, மேற்கு பக்கம் ஸ்டேஜ் இருந்தது. அந்த ஸ்டேஜை கிழக்கால பக்கம் உருவாக்குறதுக்கு மிக தீவிரமாக செயல்பட்டோம் என்எஸ்எஸ் மாணவர்கள் வைத்துக்கொண்டு. அப்பொழுது நான் இந்த நமையூரில் எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்கிறதுனால அவங்கள்ட்ட டிராக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மாணவர்களுடைய நானும் போய் இந்த மண்ணுலாம் அள்ளி போட்டு அந்த ஸ்டேஜை உருவாக்கணும். அப்படி பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சில தேவைகளை எல்லாம் என்எஸ்எஸ் மாணவர்களை வைத்து உருவாக்கணும். அதே போல் இந்த விநாயகர் கோயில் கூட ஒன்று முன்னால் வச்சு உருவாக்கணும், ஸ்டேஜ் போட்டு உருவாக்கணும். அப்போல்லாம் விநாயகர் வந்து கீழே இருப்பார், மரத்துக்கு கீழே. அதை தூக்கி நம்ம வந்து ஸ்டேஜ் போட்டு நம்ம வச்சு உண்டாக்கணும். அதை இந்த மாதிரி பல சில வேலைகள்லாம் நம்ம என்னுடைய பொறுப்பாக இருந்தபோது நான் செய்கிறேன். அதே போல் தலைமை ஆசிரியராக இருந்தபொழுது 12th கிளாஸ் எடுத்து அந்த 3 ஆண்டுகளும் 100% தேர்ச்சி தான் கொடுத்தேன் அப்பயும். அதனால் எடுத்த பணியை மிக சிறப்பாக செய்து முடிப்பது தான் அழகு. அந்த அடிப்படையில் என்னிடம் பயின்ற மாணவர்கள் நிறைய பேர் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் எல்லா மாணவர்களும் 2006ஆம் ஆண்டு பயின்ற அனைத்து மாணவர்களும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கௌரவிக்க அடுத்து தீபா, கே தினேஷ், சுரேஷ் எம், புஷ்பராஜ், வைஷ்ணவி, ஹரிபிரசாத், ஜனனி, சோபனா, ஸ்ரீதேவி. எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை நாங்கள் பார்க்குறவங்க கூட எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் எங்களுடன் பணியாற்றவங்களை பார்க்குறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அவங்கள வந்து எப்படி வந்து வாழ்த்துன்னு எங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல சொல்லப்போனால். அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கடினமான கணக்கை வந்து எளிமையாக அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். இப்போ கூட கேட்டாங்க, சார் நீங்கள் அடித்து தான் இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் சொன்னீங்களாடாலாம் அடி இன்னும் ஞாபகம் இருக்குண்ணா. உண்மை அதுதான். எல்லாம் வந்து கணக்கு அப்படி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. கணக்காசிரியர் இருந்து பேர் வாங்குறது வந்து எப்படிங்கிறது நம்ம ஏஎஸ்ஆரை கடை தெரியும். ஏஎஸ்ஆரை வந்து வித்தியாசமானவர் வரல, அடிக்கவே மாட்டார். அவர் போகிற டெக்னிக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்மளும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்குது. சாஸ்திரம் அண்ணாந்த பார்க்குற மாதிரி உயர்த்தவங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போயே நான் அண்ணாந்தான் பையனா, அவர் உயர நான் இல்லை. அதனால் உங்களெல்லாம் வந்து அண்ணாந்தான் பார்த்துட்ருக்கேன் நான். வாழ்த்துக்கள். ரசிக்குது. 1 மணி ஆகிடுச்சு. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் ப்ராக்டிக்கலாக பேசிட்டு இருக்கேன். ஆமாம்மா. அதனால் வந்து வாழ்த்துக்கள். உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு யூனியன் ஏற்படுத்துகிற வந்து உங்களை வந்து மீண்டும் மீண்டும் உங்களை வந்து வாழ்த்துவதோடு வந்து வணங்குகிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து நல்ல முறையில் வந்து மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அந்த ஆண்டவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜசேகர், உமா, மணிகண்டன், செல்வரசி, விக்னேஷ், நிரோஷா and தேவ்குமார் இவங்க மேடை ஓகே பாருங்க.
தனது ஜெய்ஜாண்டிக்கான உரையை நேரம் கருதி மிக சுருக்கமாக வழங்குமாறு. நாங்கள்லாம் பென்சில் எடுத்துகிட்டு வகுப்புக்கு போயிருந்தோம். ஆனால் நீங்கள் எல்லாம் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். சரிதா? அந்தளவுக்கு சயின்டிஃபிக் அட்வான்டேஜ் நிறையா வளர்ந்துட்டுது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. நம்ம படிக்க வேண்டிய அந்த காலத்தில் நல்லா படிச்சிட்டோம்னா அடுத்த 7 தலைமுறைக்கு நமக்கு வறுமையே வராது அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னு தெரியுதுல்ல? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம எப்போதுமே நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங்காக தான் இருக்கணும். எனக்கு ஒரு சில பேரை பார்க்கும்போது எல்லாரையும் பேசுகிறோம்னாக்கா ஈவினிங் டிஃபன் தான் கொடுக்க முடியும். சாரி பசிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அமுதரசன் ஒரு நிமிஷம் இருக்கு. ஏன்னா டெய்லி 7 மணிக்கு டிவியை பார்த்துருவோம். இன்னைக்கு அமுதரசன் வர்றாரா வரலையா அப்படின்னு சொல்லி நொடிக்கு நொடி நேர்பட பேசு, பின்புறம் பேசாதே, எதிர்த்து நெல் அப்படி பார்ப்போம். அப்படின்னாலும் செல்லில் போட்டுருவாப்புல, அதை பார்த்துட்டே இருப்போம். நான் முடிஞ்சக்குள்ள அவர் வந்துட்டாருன்னா அவர் வச்சு ஒரே ஒரு சொன்னால் அவர் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம புஷ்பராஜ் இருக்காப்புல, அந்த பையனை மறக்கவே முடியாது. அன்ஃபர்கெட்டபிள். ப்ளீஸ் புஷ்பராஜ். நாங்கள் டிஎன்பிசி கிளாஸு, குரூப் 1 குரூப் 2 என்னென்ன கிளாஸோ போடுவாங்க. எந்த கரெக்ட் இருந்தாலும் பிடிஎஸ் சார்க்கெல்லாம் தெரியும், வந்து எடுப்போம். அப்போ மரத்திங்கீழ தான் எல்லாருடைய படிப்புமே இருக்கும். அதை முட்டாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க இல்லை? ஆமாம். அப்போ நான் போயிட்டு நான் வந்துடுவாப்புல ஒரு 10 பேனா, இன்றைக்கி எஸ்எஸ்ஆர் கிளாஸு வந்துருன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடுவாப்புல. அதை மாதிரியே என் மாவட்டத்தில் 10-15 பிஓ ஆகிட்டாப்புல. அந்த பிஓ ஆனது பெரிய விஷயம் கிடையாது. அது மகன் தந்தை காட்டுவதை குறைகள். அதை மாதிரி இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு ஒரு அந்த பாஸ்போர்ட் ஆகும்போது ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சு. டக்குன்னு இந்த பையன் என்ன பண்ணுறாப்புல, அந்த ரெகுலர் விஏஓவை லீவ் போட சொல்லிட்டு இவர் ஐசி போட்டு எனக்கு கொடுத்தாப்புல. வாழ்க்கையில் அதை மந்த்லி ஒன்ஸ் நீ கனவுல வர்றக்குன்னு நான் இறையூர் வரும்போதெல்லாம் நம்ம ஸ்கூலில் என்ட்ராகும் போதெல்லாம் இப்படி திரும்பி பார்ப்பேன். ஏன்னா எஸ்ஆர் காலையில் தான் அவனோட வீடு இருக்குது. தெரியுதா? எதுக்கு வருவேன்னு. 2வது குவாலிட்டி, நம்மளை சின்னத்தில் பார்த்துட்டாப்புலன்னா எங்காச்சும் கொண்டு விட்டுட்டு தான் திரும்ப வருவாப்புல. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸ்கூலில் விட்டு தான் வருவோம் சார்னு சொல்லி ரொம்ப, இந்த பையன் மட்டுமே இல்லை, அந்த குடும்பமே நமக்கு ரொம்ப அடைக்கலமாக இருக்காப்புல. அவர் தம்பி ஒருத்தர் டிரைவராக இருக்காப்புல இல்லை, அந்த பையன் பார்த்தா போகிறோம். ஆஃபீஸரோட பெரம்பலூர் வர்றாரு. நான் சின்னத்தில் நிற்கிறேன். சார் இவர் எங்கள் சாரு, நான் ஏற்றி தான் ஆகணும். பின்னாடி சீட்டில் ஏற்றிக்கிறேன் சார். ஏற்றி விடாது பெரம்பலூரில் விட்டுட்டு தான் போகிறாப்புல. ஒன்றுமே பண்ண முடியல. நன்றி கடன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதை மாதிரி ஜனனியை சொல்லாமல் போனோம்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது. போன இயருக்கு வந்து அந்த ஸ்கூலில் 10th 12th சென்டம் ரிசல்ட் வாங்கியிருந்தோம். அதுக்கு மதிப்புமிகு அன்பில் மகேஷ் அவர்கள் ஸ்டேட் ஃபுல்லாக, எந்த ஊருமா ஊர்? காட்டூர் மெட்ரிகுலேஷனில் கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த பேனரை பார்த்துட்டு ஜனனி வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்கிது. சார் நீங்கள் வருவீங்கன்னு எப்படி தெரியும்? நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிற்கிது. இதெல்லாம் அன்ஃபர்கெட்டபிள். அவருக்கு கிளாப் பண்ணலாமே. அதை மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகலாம். வேறு யாருமா கண்ணுங்க? நம்ம ஆள் பேர் என்னத்துங்க? சரவணகுமார். கோயம்புத்தூர் போயிட்டோம்னா அந்த அவினாசிங்கம் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது, தம்பி நான் இங்கே தான் இருக்கேன் சார், நான் உங்களை நம்பரை வச்சே கண்டுபிடிச்சி இங்கே தான் இருக்கிறீங்க, யாரை பார்க்கணும், என்ன அப்பாயின்மெண்ட் வேணும், டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாப்புல. அவினாசிங்க போயிருந்தோம். டக்குன்னு அந்த டீன் பேரை கேட்டுட்டு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் சொன்னாப்புல. போன புதன்கிழமை கூட நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். சார் நான் ரெடியாக 8 to 10 அந்த பஸ் ஸ்டாண்டில் எந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. இருந்தாலும் என் ரூட்டை மாற்றி நான் வேறு பக்கம் போயிட்டேன். 10 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாப்புல, நாங்கள் தான் சார் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த திரும்பி போகிறேன்னு சொல்லியிருந்தேன். மதுரை தாண்டி கலசலம் யூனிவர்சிட்டி அங்கே போயிட்டோங்க. அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இப்படி நான் பார்த்தேன்னாக்கா நான் மைக்க வைக்க முடியாது. சரிங்களா? எல்லாருமே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் நீ எல்லாருமே எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. புரியல? இல்லை டயாமீட்டர் ஆல்சோ இருக்கட்டும், அது ஒரு வளர்ச்சி தானம்மா, அது வளர்ச்சி தானே. இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன ஒரு தாட்டு, நம்ம வந்து எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு போகலாம், உயர்ந்து போயிட்டே இருக்கலாம். இறைவன் பார்த்து கொண்டே இருப்பார். காட் இஸ் எவ்ரிவேர்.
அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு சின்ன ஒரு மாறல் பார்த்துருவோம். ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டே இருக்கார். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு அந்த போயிட்டு இருக்கும்போது கடைத்தில் போயிட்டே இருக்காரு. ஒரு கடையை பார்க்கும்போது இந்த ஹோட்டலில் எனக்கு கொலை பண்ணால் பரவாயில்லையே, இந்த கடைக்காரன் அடிச்சு போட்டால் பரவாயில்லையே அப்படி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட சொல்லிட்டாரு. டக்குன்னு இவர் எல்லாம் முன்னாடி விட்டுட்டு அமைச்சர் முன்னாடி அந்த கடையில் போய் டீல் பண்ணுறாரு. ஏன் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் சும்மா விறகு கடை தான் வச்சுருக்கேன், சந்தன கடையெல்லாம் வச்சுருக்கேன், ஒன்றுமே வியாபாரம் ஓடலை, ரொம்ப டல்லாக இருக்குது, தொழிலை மாற்றிடலாமே அப்படின்ட்டு இருக்காரு. எங்கே மாற்றுறது, இந்த சந்தன கட்டை விற்றா தானே வேறு கட்டையை நான் போட்டு போட முடியும், அப்போ எப்படி விற்கலான்னு நினைக்கிறீங்க? என்ன அந்த மன்னர் செத்தாருன்னா அந்த பணத்தை எரிக்கிறதுக்கு வாங்கிட்டு போவாங்க, அந்த லாபத்தை வச்சு நான் வேறு கடையை வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஓ, இதுதான் அவருக்கு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் திங்கிங்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாக்கா, டக்குன்னு இவர் கை காசை கொடுத்து அந்த பிறகு சந்தன கட்டையெல்லாம் வாங்கிட்டு போய் அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காரு. இதை மாதிரி மன்னர் இதை வாங்கிட்டு சொன்னார், இவ்வளோ காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரன், ஐயோ இவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக நம்ம மேலே இறக்க கொண்டு இருக்கக்கூடிய மன்னனையா நம்ம இப்படி தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ட்டு இனிமேல் இப்படி நினைக்கக்கூடாதுன்னு தாட்டை மாற்றிக்கிட்டாராம். இவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மன்னர்கிட்ட, மன்னா உங்கள் பேரை சொன்னதுமே இவ்வளோ சந்தன கட்டைகள் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஐயோ இவ்வளோ வாசமாக இருக்குது, இவ்வளோ ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது, அப்படிப்பட்ட கடைக்காரனையா நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னாராம். இனிமேல் அப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டாங்க. எனவே நம்ம ஆல்வேஸ் பி எ பாசிட்டிவ் திங்கிங், சரிங்களா? எப்போதுமே நம்ம என்ன பண்ணோம், நேர்மறை எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நம்ம அன்பு உடன்பிறவா குழந்தைகளுக்கு இந்த ஆப்ளிகேஷனை வைத்துக் கொள்கிறேன். அது மாதிரி இன்னும் வரல தானே அந்த பையன்? ஓகே, ரைட். அந்த பையன் ஏற்கனவே தப்போணத்தில் ஒரு தமிழ் இங்கிலீஷ் ஒப்பித்தல் போட்டி ரிசைட்டேஷன் ப்ரோக்ராமுக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம். அப்போ அந்த பையன் நான் சொன்னேன்னு சொல்லி நம்ம ஸ்கூலில் அந்த ரீயூனியன் ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோமோ கொடுத்துருந்தாப்புல, அது சொல்லியிருந்தாப்புல, எல்லா சாருங்களே வாழ்த்தி சொன்னாப்புல. அதுக்கு எஸ்ஏ சார்னு சொல்லும்போது நாங்கள் அந்த ஒப்பித்தல் போட்டிக்கு போனோம். அப்போ அமுதரசா நீ வலது காலை எடுத்து வச்சு உள்ளாரவா, நீ பெரிய ஆளாக போயிடுவ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் பெரிய ஆளாக ஆகிட்டேன் சார், எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம்னு சொல்லியிருந்தாப்புல. இது மாதிரி அனைத்து குழந்தைகளுக்கும் எல்லா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும். எனவே ஓரறிவு பெற்ற புல் பூண்டு தாவரங்களைப் போல் இல்லாமல், ஈரறிவு பெற்ற கிளிஞ்சலாய் நத்தையாய் இல்லாமல், மூன்றறிவு பெற்ற தும்பிகளாய் நண்டுகளாய் இல்லாமல், மறுபடியும் ஆரம்பிக்கவா? ப்ளீஸ். அமுதரசன் புறமா கொடுத்துருந்தில்ல, அதான் சொல்லியிருந்தோம். அமுதரசா உங்களுடைய வலது காலை எடுத்து வைத்துவா, நீ பெரிய ஆளாக ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பையன் அந்த ப்ரொமோவில் சொன்னாப்புல, நான் அதை அழிக்காமல் சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். உன்னை மனசில் சேவ் பண்ணியிருக்கோம், உடைய வாய்ஸை வந்து சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, வாழ்த்துக்கள், மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். அது திரும்ப ஃபினிஷிங் போயிடவா? ஓ கரெக்டு. ஏம்மா 3 முடிச்சிட்டேன் தெரியுமில்ல? ஓ என்னப்பா சோசியல் வேணுமா? பசி வந்துட்டு. ஓரறிவு படைத்த புல் பூண்டு செடி கொடிகளாக இல்லாமல், ஈரறிவு படைத்த நத்தையாய் கிளிஞ்சலால் இல்லாமல், மூன்றறிவு படைத்த தும்பியாய் தட்டானாய் இல்லாமல், 4 அறிவு படைத்த நண்டுகளாய் வண்டுகளாய் இல்லாமல், 5 அறிவு படைத்த பறவைகளாய் விலங்குகளாய் இல்லாமல், 6 அறிவு படைத்த மனிதனையும் தாண்டி நாமெல்லாம் 7வது அறிவுக்கு செல்ல வேண்டும் என உங்களை அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிமை, அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய அன்புக்குரிய ஆசான் திரு ஆர்பி சார். அதாவது ஷேக்ஸ்பியர் என்ற வார்த்தையை சொல்ல முடியாதுன்ற வார்த்தையை கூட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி புரிய வச்ச அன்புக்குரிய ஆசான் திரு ஆர்பி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எங்களது ஷெட்டி ராஜேஸ்வரி எம் இளவரசன். கொடுத்து கேமரா பாருங்க. अरे ये पाएंगे कहेंगे पाएंगे आप अपने नहीं चलेंगे पाएंगे
இங்கே பாருங்க. இன்னைக்கு எந்த கண்டிஷனில் இருந்தோமோ அந்த கண்டிஷனில் நாங்கள் இன்றைக்கி உங்களை பார்க்குறோம். இப்போ உங்களையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சாரு ஒவ்வொரு டீச்சர் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களாம் சாரில் வந்துருப்பாங்க, நீங்கள்லாம் வேறு ட்ரெஸ் வந்துருக்கீங்க, அவ்வளோதான். அப்போ அது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த ஸ்கூல் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, படிக்கிறத விட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நம்ம தபோவனத்தினுடைய பாலிசி, நம்ம தபோவனத்தினுடைய அந்த மாட்டோவோ என்னென்னா ஆனந்தமாக இருங்கள். நம்ம சாமியாரை பார்த்தோன்னாக்கா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை ஆனந்தமாக இருங்கள். ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தோஷமாக இருக்கிறதுன்றது நான் மட்டும் இருக்கிறது சந்தோஷப்படுறது. ஆனந்தமாக இருக்கிறதுனா நானும் சந்தோஷமாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நம்ம தபோவனத்தினுடைய மாட்டம். அதை நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் விளையாட்டு விழா, ஆண்டு விழா, இது ரெண்டும் வந்துச்சுன்னா தீபாவளியும் பொங்கலும் நமக்கு அதுதான். ஏன்னா 1000 பேரும் அவ்வளோ ஈடுபாடாக இருப்போம். மற்ற நாள் லேட்டாக வந்தால் கூட ஆண்டு விழா இந்த விளையாட்டு விழாவில் மட்டும், ஏன்னா மற்ற ஸ்கூல்லலாம் ஒரு வாரம் நடக்கும், நம்ம ஸ்கூலில் 1 மாதம் 2 மாதம் நடக்கும். எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு வருத்தம்னா, இந்த பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கேப் கிடச்சா பாடம் நடத்திடலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னா பையன் பூரா பாய்காட் பண்ணுறது வெளில போயிடுவான். ஏன்னா அங்கேருந்து எம்பி சார் ஒரு விசில் கொடுப்பார், நாங்கள் பேசுறது எதுவுமே கேட்காது. உடனே எல்லா பையனும் போயிடுவான். என்னப்பா இவ்வளோ விரும்பன்னா, அதான் அங்கே ஒரு சிறப்பம்சம். என்ன காரணம்னாக்கா, அந்த விளையாட்டு விழா வரும்போதே ஹவுஸ் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் உட்காந்துக்குவாங்க. சீனியர், சூப்பர் சீனியர், ஜூனியர் எல்லாம் போயிடுவாங்க. அதில் ஒரு 4 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் தேவையானவங்களெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கம்பாங்க. உடனே அங்கே செலக்ட் பண்ணுற பையன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 35 to 40 மார்க் வாங்குற பசங்க தான் செலக்ட் ஆவாங்க. கொஞ்சம் தனி விடணுமா? 95 மார்க் 90 மார்க் வாங்குற பசங்கள்லாம் இந்த ஆண்டு விழாவில் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பசங்களாம் டே என்ன கொஞ்சம் கூப்பிட்றா, என்ன கொஞ்சம் கூப்பிட்றா அப்படிம்பாங்க. இவனுங்க ஐயோ எங்கே நம்ம டீம் ஏன்னா 4ஆக பிரிச்சுருப்பாங்க. ஹவுஸு சாம்பியன்ஷிப் வாங்கணுங்கிறதால அவங்களோட நோக்கம் வந்து ஒரே நோக்கம் தான், சாம்பியன்ஷிப் வாங்கணும். இவனுக்கு செலக்ட் பண்ணக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. இவன் பாஸ் மார்க் வாங்கினாலே அவனுடைய உதவி தேவைப்படும், அது வேறு விஷயம். அப்போ நோக்கம் வேறு. அந்த நோக்கத்தை வச்சு தான் எல்லாமே வந்து நம்ம செயல்பாடு இருக்கும். அப்படியே போவாங்க. அந்த ஹவுஸ் ஜெயிக்கும்போது எங்கள் ஹவுஸ் ஜெயிக்கணுங்கிறத எல்லாம் பேரை சொல்லி கற்றுவாங்க. இப்போ நம்மளாம் டிவியிலலாம் பார்த்துட்ருக்கோம், நம்மளாம் நம்ம ஸ்கூலில் அனுபவிச்சிருக்கோம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே. உடனே அவங்க பேர் சொல்லுவாங்க, அவனை தூக்கிட்டு கொண்டாடுவாங்க, பெரிய செலிப்ரிட்டியாக இருப்பான். அந்த விளையாட்டு விழா முடியும், அடுத்த நாள் சோகம் ஆரம்பிக்கும். ஆண்டு விழான்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உடனே ஆண்டு விழா அனௌன்ஸ் பண்ண உடனே அதுக்கான டீம் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாஸ்லாம் போயிட்டு யாரெல்லாம் இந்த நல்லா மனப்பாடம் பண்ணுறாங்களோ அந்த 90 மார்க் வாங்கின பசங்கள்லாம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோவாக இருந்த பசங்க பூரா இப்போ ஹீரோலாம் ஹீரோ ஆகிடுவான், ஹீரோலாம் ஹீரோ ஆகிடுவான். அந்த பையன் என்ன பண்ணுவாங்க, அவனுங்க கெஞ்சின மாதிரி ஆகிட்டே என்ன கொஞ்சம் கூப்பிடு அப்படிப்பான். உடனே இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, சரி அட்லீஸ்ட் என்ன ஒரு இந்த மன்னர் வாழ்கன்னு சொல்கிறதுன்னா அதுக்காக ஒரு 4-5 பேர் சைடில் இருப்பான், அதுக்காக அதில் கூப்பிட்டு விடுப்பான். ஏன்னா கிளாஸ் எல்லாரும் மொத்தமே எல்லாரும் ஏஞ்சி போயிடுவாங்க. எங்கே போகிறாங்கன்னா டீச்சர்ஸ் வந்தாங்க சார் அவங்கள கூப்பிட்டாங்க, இவங்களாம் சொல்லுவாங்க நாங்களும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு. அதனால் எல்லா பேரும் ஏஞ்சி போயிடுவான். நான் மட்டும் உட்காந்துருப்பேன், இன்னும் ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. எங்களுக்கு என்னென்னா இந்த 4 பேரும் போய்ட்டால் நம்மளும் போயிடலாம். இல்லாட்டி போல ஹெச்எம் வந்து கேட்பாரு, என்ன சார் என்ன பாடம் நடத்திலேன்னு வரேன். இப்போ நம்ம கார்பரேட் கம்பெனிஸ் மாதிரி தான் நம்மளும் சார் கூட்டா சார் சொல்லிட்டு ஹெச் குரூப்பில் பாதி பேர் அவங்களும் போயிடுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ஸ்கூலில் ஒரே ஜாலியாக எந்த நேரமும் ஒரே ஜாலியாக இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப பசங்களுக்கும் டைம் இருக்காது. ஏன்னா எல்லோரும் ஏதோ இந்த மாதிரி பணிகளுக்காக தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க மாதிரி எல்லோரும் சோஷியல் லைஃபுக்கு எல்லாம் அப்படியே பழக்கப்பட்டுருவாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் அது மாதிரி ஒரு ஸ்கூலில் எங்கேயா நீங்கள் தமிழ்நாடு பூரா போய் இன்னும் 1 வாரம் டைம் தரேன், சுற்றி பாருங்கள். சத்தியமாக ஒரு ஸ்கூல் கிடையாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களாம் படிக்குது. இப்போ நாங்களாம் இருக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஃபேக்ட்ரிக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் போவாங்க, செகண்ட் ஷிஃப்ட் போவாங்க. எம்ப்ளாயிஸோட பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அங்கேருந்து வரும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, அங்கேருந்து வருவாங்க, சார் என் பையன் வந்து சோஷியல் சயின்ஸில் ஒரு மார்க் நீங்கள் கம்மியாக போட்டிங்க சார், நீங்கள் சரியாக திருத்தலன்னு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அவருக்கு. ஆனால் இன்றைய கண்டிஷனில் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூலில் உள்ளே போக முடியாது. உங்களுக்கும் வாட்ச்மேனுக்கு மட்டும்தான் தொடர்பு, உங்களுக்கும் கேஷியருக்கு மட்டும்தான் தொடர்பு. நீங்கள் டீச்சர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது.
ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஏன்னா லேட்டு போய் அப்படி கட்டினா சார் இல்லை சார் அந்த சார் கொடுத்தாங்க சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் ஹெச்எம் சார்ட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரட்டுமா, ஹெச்எம் சார்ட்ட சைன் வாங்கிட்டு வரட்டுமா. ஏன்னா இந்த டீச்சரை சர்வ் பண்ண முடியலன்னா உடனே என்ன பண்ணுவான், ஹெச்எம் சார்ட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு முடியுமா. அதனால் ஸ்கூலே அவனுக்கு சொந்தம், எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் சுற்றலாம், எப்படி வேணால் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். என்ன காரணம்னா அப்போ 40 மார்க் வாங்கினாலும் வாழ முடியும், 90 மார்க் வாங்கினாலும் வாழ முடியும். ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்காது கேர்ள்ஸுக்கு. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா சார் பக்கத்து கிளாஸில் ஏஏ சாரு, எஸ்ஆர் சாரு, இது என்ன டீச்சரு எல்லாருமே எஸ்ஏ எழுதி போட்டாங்க சார். நீங்கள் என்ன சார் இன்னும் எழுதியே போடல, எப்போ சார் படிக்கிறது? பசங்களுக்கு ஒரு சத்தம், எப்போ பார்த்தாலும் உடனே ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு அப்படின்னு நீங்கள் போட்டு போயிருக்கீங்க. 10 நிமிஷம் பாடம் தெரியும், 30 நிமிஷம் வேறு ஏதாவது எழுதி போடுங்க. அதனால் அவங்களுக்கு கிரிக்கெட்டு, இந்த டென்னிஸு, பாலிடிக்ஸு இதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பசங்களும் அப்படி கிடையாது, நீங்கள் எதையாவது பேசுங்க நான் கேட்க முடியாது. ஆனால் பாடப்பட்டு நடத்துறாதீங்க. ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுமே எம்எஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே 95, 97 நிறையா இருந்தது. எல்லாத்தையும் மீறி நம்ம படித்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நாள், ஒரு விளையாட்டு விழா, ஒரு ஆண்டு நாள் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளானிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் பிளானிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, ஆனால் எக்ஸிக்யூஷன் இருக்காது. பொதுவாக ஃபாரினை பொறுத்தவரை பிளானிங் இருக்கும், அடுத்து எக்ஸிக்யூஷன் இருக்கும், மூணாவதாக ரெவ்யூன்னு இருக்கும். அந்த ரெவ்யூ இருந்ததுன்னா தான் சரியாக தப்பான்னு சொல்லணும். ஆனால் உங்களை பொறுத்த தேவையில்லை நினைக்கிறேன். என்ன காரணம்னா என்ன பிளான் பண்ணிங்களோ அதை 100% வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. ஒரு டீம் மட்டும் போய் ஒரு குறிப்பிட்ட டீச்சர்ஸை பார்க்குறது அப்படின்றது இல்லாமல் 2 பேராக பிரிஞ்சு போய் தனித்தனியாக போய் அந்தந்த டீச்சர்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல டேரெக்டாக போய் இன்வைட் பண்ணியிருக்கீங்க. அதனால் இப்போ அது வந்துட்டுருக்காங்க. ரெண்டாவது உங்கள் செட்டுக்குள்ளாரே எல்லாரையுமே ஃபாரின் இருக்காங்களா, ரிமைண்ட் பண்ணுறாரு சார் நீங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷன் சார் வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நேர்த்தியான ஒரு விஷயம். செலவு பண்ணுறதுன்றது ஒரு வேறு விஷயம், ஆனால் அதில் எல்லாருடைய ஈடுபாட்டையும் எல்லாம் சேர்த்து இன்னொரு விஷயம், போன தடவை நான் ஒரு பேட்சுக்கு இங்கே வந்து ரியூனியனுக்கு அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி ஆக்ஷன் இருந்தாங்க. தப்பு கிடையாது, அவங்களோட ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் ஆக்ஷன் இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கிறீங்க. ஏன்னா இல்லை, இப்போ நீங்கள் எல்லாருமே 12th படிக்கிற மாதிரி வந்துருக்கிறீங்க. அப்போ ஏதோ உங்கள் இதில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு கெட்டுக்கதற்கு வந்த மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி நீங்களாக இருக்கீங்க, மாஸ்க் போடாமல் இருக்கிறீங்க. மாஸ்க்னா எலன் மாஸ்க் இல்லை. ஏன்னா இது எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கிறது ஒரே ஆள் தான், யார்? எலன் மஸ்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் சுக்கர்பர்கர் பீரியட் கூட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். இப்போ இவர் பீரியடில் 2032 யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஹாபி ஆகிடுன்னு சொல்கிறாங்க. நானும் நம்ம நம்ப மாட்டேன்றோம். ஆனால் அது ஒரு ஏஐ அப்படின்னு ஒன்று வந்து அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு கம்பெனியுடைய சிஇஓவை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் வந்து ஓலா ஊபர் ஓட்டி போச்சுக்கணும் சார். யார்? அவருக்கு 1.5 லட்சம் பேர் வேலை செய்கிறான். ஆனால் அவர் சொல்கிறாரு நாளைக்கு எப்படின்னு ஒரு மாதம் கழிச்சு என் கண்டிஷன் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா எந்த ஃபீல்டில் ஏஐ வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி கண்டிஷனில் வந்துட்டுருக்கோம். இப்போ எல்லோரும் வந்து சந்தோஷமாக அதுக்கு காரணம் ஒன்று, எல்லோரும் வந்து ஃபேமிலி இல்லாமல் வந்துருக்கிறதுனால ஃபோனில் வந்துட்டு இருப்பாங்க, அது வேறு விஷயம். அதையும் மீறி எல்லாம் ஒன்றும் வந்ததில்லை. ஒருத்தவங்க நல்லா பேசிக்கிறீங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ். அன்றைக்கி நம்ம ஸ்கூலில் இருந்து எப்படி இருந்தோமோ கூச்சமெல்லாம் பழகும். அது நம்ம ஸ்கூலில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 12வது படிக்கிற பொண்ணு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு சாதாரண போயிட்டுருக்கோம். அது ஃப்ரெண்டோட பையன் அந்த மாதிரி ஐஸ் வாங்கிட்டு அவன் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருப்பான். இது நீ வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசுறது, கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசுறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் மற்ற ஸ்கூல்லலாம் அது வந்து பெரிய விஷயம் அது இல்லை. அது மாதிரி நமக்கு வாழறதுக்கு நிறைய விஷயங்களை 12வது படிக்கும்போது நமக்கு இந்த பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்துருக்குது. அதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக நம்ம பள்ளிக்கு நம்ம எப்பயும் நன்றி கடமையாக இருக்கோம். நன்றி. நன்றி சார். ஆசிரியரை கௌரவிக்க கவாஸ்கர், சந்தோஷ் ராம், செல்வகுமார், ரமணன்,
அட இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அண்ணா, இங்கே பாருங்க அப்படியே, இங்கே பாருங்க, இந்த கேமரா பாருங்க, இங்கே பாருங்க, கண்ணாமலாது இங்கே பாருங்க. ஓகே. எங்களுடன் பணியாற்றிய ஆசிரியர் நண்பர்களே, முன்னாள் மாணவர்களும் இந்நாள் பல துறைகளில் பணியாற்றி வரும் மாணவ செல்வங்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நீங்கள்லாம் பல துறைகளில் பணியாற்றி வந்துகிட்டு இருப்பீங்க. உங்கள் துறைகளில் மேலும் மேலும் வளர்ந்து நற்பெயரை பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் எறையூரில் பல ஆண்டுகள் பணியாற்றினேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மனக்கசப்பில் ஸ்கூலை விட்டு வெளியே வந்து இங்கே பெரம்பலூர் தனலட்சுமி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். இந்த பணியாற்றிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அரசு வேலை எனக்கு கிடைச்சது. செட்டிகுளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் நக்கசேலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அறிவாலயம்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு 2.5 ஆண்டுகள் பணியாற்றினேன். ஒரு சின்ன சம்பவம். தனலட்சுமி ஸ்கூலில் நான் பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது 10th 4 செக்ஷன், ABCD 4 செக்ஷன். ஏயில் இருக்கவங்களாம் ரொம்ப பிரில்லியண்ட்டு, எல்லா பையனும் 90க்கு மேலே மார்க் வாங்குறான். இந்த டியில் இருக்கவன் ரொம்ப மோசம், சரியாக படிக்க மாட்டான், சரியாக ஸ்கூலுக்கு வர மாட்டான். எக்ஸாம் சமயத்தில் அந்த டி செக்ஷனில் இருக்கவனா ப்ரைவேட் கேண்டிடேட்னு போட்டாங்க. தனலட்சுமி ஸ்கூலில் பரீட்சை எழுத முடியாது. வேறு ஸ்கூலுங்க ராமகிருஷ்ணா, டோமினிக் இந்த மாதிரி சென்டர் போட்டு அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க. ஸ்கூலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. 10th பப்ளிக் எக்ஸாமில் இந்த ஏ செக்ஷனில் இருக்க பூரா 90க்கு மேலே 100 90க்கு மேலே இப்படி வாங்கிட்டாங்க. இந்த டி செக்ஷனில் இருக்கவன், நான் பெருமைக்காக சொல்லலை, உண்மை, அத்தனை பேரும் கணக்கில் 40லேருந்து 50 வாங்கி பாஸ் பண்ணிட்டான். மற்ற 4 சப்ஜெக்ட்லேயும் அத்தனை பேரும் ஃபெயிலு. 29 பேர்த்தில் அத்தனை பேரும் 40லேருந்து 50க்குள்ளே வாங்கி எல்லா பேரும் பாஸு. மற்ற 4 சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ், அறிவியல், சமூக அறிவியல் எல்லாத்துலேயும் ஃபெயிலு. 29 பேரும் 29 பேர் 4 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில். என்னை மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு பாராட்டினாங்க. அங்கே இருக்க காலேஜ் பிரின்ஸிபல், பாலிடெக்னிக் பிரின்ஸிபல் எல்லாத்தையும் என்னை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு முன்னாடி என்னையே பாராட்டினாங்க. அது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் செட்டிகுளம் ஸ்கூலுக்கு வந்த பிறகு ஒரு மாணவர்கள் கூட என்னுடைய சப்ஜெக்டில் ஃபெயிலே கிடையாது. அதே மாதிரி அறிவாலயம் ஸ்கூல்லையும் என்கிட்ட படித்த அத்தனை மாணவர்களும் நல்ல நிலைமை, நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டாங்க. என்னுடைய அப்பா ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆகி அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால நான் தொடர்ந்து அவருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு, என்னுடைய மனைவியும் பணிவிடை செஞ்சுக்கிட்டு நான் தொடர்ந்து அந்த ஸ்கூலுக்கு போக முடியல. அப்படி இருக்கும் காலத்தில் எனக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால் என்னால் தொடர்ந்து பணியாற்ற முடியல. எங்கே போனாலும் எனக்கு துணையாக என்னுடைய துணைவியாரோ அல்லது எனது மகனையோ அழைச்சிக்கிட்டு தான் போவேன். அப்படி அவங்கள்ட்ட காலகட்டத்தில் இன்றைக்கி எனது மனைவியை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவங்களும் இப்போ ஒரு ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருந்துகிட்ருக்காங்க. ஆக என்னுடைய வாழ்க்கை இவ்வாறு போயிட்டுருக்கு. அடுத்தபடியாக ஒரு சின்ன நீங்களும் உங்கள் குடும்பமும் அருள் பேராற்றல்
கருணை உள்ளம், உயர் புகழ், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ந்த எண்ணம் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இவ்விழாவிற்கு முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற சந்தோஷ் அவர்கள் கடந்த 7 மாதங்களாக உங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களையும் ஒருங்கிணைச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த விழாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தை கருதி என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று கூறி வாழ்கிறேன். எங்களது ஏஎஸ்ஆர் அவருடைய துணைவியார் தலைமை ஆசிரியர் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மேம் வாங்க. மேம் ஒரு நிமிஷம். அத்தனை பேருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எங்கள் சாருடைய மனசு பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு மட்டும்தான் அவருடைய மனநிலை எவ்வாறு மேரேஜுக்கு அப்புறம் வந்தாருங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை தேடி கொண்டு வந்திருக்கேன். இடையூர்லேருந்து வெளியே வரும்போது அவ்வளோ கஷ்டம், மனதளவில் அவ்வளோ கஷ்டம். திரும்ப அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் போனதில் அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெளியே வந்தவங்க அவ்வளோ கஷ்டம், கவர்மெண்ட் போஸ்ட் போனதுக்கப்புறம் 10 வருஷம் வேலை செஞ்சாரு, அவ்வளோ மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் அவர் கஷ்டப்பட்டதுக்கு கடவுள் ஒரு வழிகாட்டியிருக்காரு. எனக்கு காசு பணம் பெருசில்லை, அவர் மனசை நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அவர் எதுலேயும் அவர் மனம் தளரக்கூடாது அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட் எத்தனை பேட்ச் பார்த்துருக்காரு. ஒரே ஒரு தடவை நான் இறையூர் ஸ்கூலுக்கு ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கேன். அவ்வளோ ஸ்டூடெண்ட்டை பார்த்து, மற்ற டீச்சரை பார்த்து, பேரண்ட்ஸை பார்த்து எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கிறதுனால அந்த அளவு பிள்ளைங்களை அட்டாச்சாக இருக்குமே கொஞ்சம் பேரண்ட்ஸ் அட்டாச் இருக்க மாட்டாங்க. அங்கே பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட சுச்சுவேஷன் சொல்கிறதுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேக்ஸ் போஸ்ட்டை மற்ற போஸ்ட்டாக மாற்றி வாங்கிட்டாங்க. ரொம்ப நம்பிக்கையாக இருந்து வெளியே வந்ததுனால அவ்வளோ வருத்தப்பட்டு திரும்ப கவர்மெண்ட் போஸ்ட் போனதுக்கப்புறம் கடைசியில் உங்கள் மனநிலையை கடவுள் புரிஞ்சுட்டு உங்களுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு. அப்போ வரும்போது அவர் தான் சீனியாரிட்டியில் ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டு கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. திரும்ப இப்போ 10 வருஷம் வந்ததுக்கப்புறமும் இப்போ பென்ஷன் இல்லை. அவருக்கு பென்ஷன் இல்லைனாலும் எனக்கு அது கவலை இல்லை. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, நான் ஒர்க் பண்ணுறேன், பேக்ரவுண்டு ஓரளவு பரவாயில்ல, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ரொம்ப நினச்சோம். கடவுள் வழி வழியாக அவங்க அப்பா முடியாமல் போனதுக்கப்புறம் இவரும் தொடர்ந்து 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க 2 பேரையும் தேடி கொண்டு வந்தோம். அந்த பென்ஷன் வாங்கலைங்கிற கவலை இந்த நிமிஷம் தீர்ந்து போச்சு எனக்கு. ஏன் உங்களெல்லாம் பார்த்து உங்களுடைய மனசில் அவர் எவ்வளோ இடம் முடிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த நினைவு எனக்கு பென்ஷன் வாங்கினா கூட அவ்வளோ திருப்தி இருக்காது. அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு அவ்வளோ ஆத்ம திருப்தியாக இருக்குது. 2-3 பேட்ச் பார்த்துட்டாரு, 2-3 பேட்ச் பார்த்துட்டேன். நான் வரத்துக்கு இப்போ தான் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் நீண்ட ஆயுளோட நிறை செல்வம் உயர்ப்புகள் நீடூடி வாழ வேண்டும் என்று எனக்கு ஒரு இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். புகழேந்தி, ராஜ்குமார், சதீஷ்குமார், சோமசுந்தரம், கீதா மேக்ஸ், தனம், கே ராஜசேகர்.
வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க. அப்படிங்க பாருங்க. அது கொஞ்சம் கிட்டக்க வாங்க. நீங்கள் மட்டும் லைட்டாக பின்னாடி. ஓகே அப்படியே ஓகே அப்படியே இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. நேரம் கருதி ஒரு வார்த்தைகள். நினச்சி கூட பார்க்க முடியல. இவ்வளோதான் ஞாபகம் வச்சுருந்தேன். நான் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷ் ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு கால் பண்ணாங்க. எங்கள் கிளாஸில் போகிறதுக்கு பக்கத்தில் முருக்கன்குடி சொந்த ஊருங்களா. என் பையன் இதே பேட்ச், அதனால் அது ஒரு காரணம். 2006 பேட்சில் என்னோட அருண்குமார் அப்படிங்கிற பையன் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் அதே ஸ்கூலில் தான் படித்தாப்புல. இப்போது எங்கள் சொன்ன பென்சிலில் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் என்னுடைய டியூட்டியில் சரியாக இருந்திருப்பேன். ஏதாவது குறைகள் இருந்திருந்தால் திட்டிருந்தாலும் மன்னித்து கொள்ளணும். இப்போ 20 ஆண்டு காலம் நம்ம பள்ளியில் பெருமைக்காக சொல்லலை. 12/8/88 நம்ம ஸ்கூல் அடி வச்சேன். திருப்பி 2007 டிசம்பர் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். 20 ஆண்டு காலம் ஒரே பள்ளியில் பணியாற்றிருக்கிறேன். அது எனக்கு கிடைச்ச உண்மையில் ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நான் தபோவனத்துக்கு இன்டர்வியூ போனப்போ கிராமத்து ஸ்கூலில் தானே படித்தேன். இங்கே பெரம்பூரில் தான் படித்தேன். 71லேருந்து 76 வரைக்கும் பெரம்பூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம் தற்பெருமையாக சொல்லலை. 6வது போய் இங்கே நல்ல வெள்ளமுத்துன்னு ஒரு சார் எச்சமாக இருந்தாங்க. எங்கள் ஊரில் பொண்ணு எடுத்திருந்தார். நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவேன். கையை பிடிச்சி பார்த்துட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து அவரை அழைச்சிட்டு வந்து 6வது கொண்டு வந்து சேர்த்தாங்க. 6வதில் நான் உண்மையிலே ஃபெயிலு. அவர் ஏகச்சிங்கனால சொல்லி பாஸ் போட்டாங்க. ஆனால் அதே பள்ளியில் 77 அப்போ எஸ்எல்சி தான் 11th 477 மார்க் அவுட் ஆஃப் 600 ஸ்கூல் செகண்ட் மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். உண்மையிலே எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். கிராமத்தில் ஏபிசி 6வது போய் தான் ஏபிசியில் கற்றுக்கிட்டேன். டீச்சர் வச்சு பக்கத்தில் டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க. சாமிகிட்ட இன்டர்வியூ போனப்போ நீங்கள் கிராம பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க, இங்கிலீஷ் கொஞ்சம் போராக இருக்கீங்க, நல்லா பண்ணின்னு சொல்லி தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தாங்க. இருந்தாலும் அப்போ என்எல் டீச்சர் தான் ப்ரைமரியில் எச்சமாக இருந்தாங்க. 3வது தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் கொடுத்தாங்க. சின்ன பையன் ஞாபகம் இருக்கு எல்லாமே. ஆரம்பத்தில் அவங்ககிட்ட புகுந்து திருப்பி சோமசுந்தரம் சார் விஎஸ் சார் ஏஓவாக இருந்தாங்க. அவங்க பீரியடில் போராடி நானும் பிஎட் படிச்சிருக்கேன் சார் 9வது மேலே கொடுங்கன்னு சொல்லி போராடி தான் ஹைஸ்கூல் பக்கம் வந்தோம். ஃபஸ்ட்டு 9வது கொடுத்தாங்க. அப்புறம் சிஆர் சார், நான் சயின்ஸ் குரூப் எம்ஏ இவங்கெல்லாம் 10th எடுத்துகிட்டு இருந்தாங்க. 10th தரவே மாட்டேன்ட்டாங்க. பெரிய போராட்டம் பண்ணி 10th கிளாஸ் வாங்கினோம். 10th எடுத்த மொதல் வருஷத்துலேயே அனைத்து மாணவர்களும் சென்ட்ரல் ரிசல்ட் கொடுத்தோம். அது உண்மையிலே எனக்கு ஒரு பெருமை. மற்றவங்களும் உண்மையிலே பாராட்டினாங்க. அதுக்கு முன்னாடி அனுபவமே இல்லை. தொடர்ந்து 10 ஆண்டு பணியாற்றிட்டு இருந்தாங்க. அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. 20 ஆண்டு காலம் இருந்த இப்போ உள்ள காலகட்டத்தை பார்க்கும்பொழுது ஒரே பள்ளியில், அதுவும் தனியார் பள்ளியில் 20 ஆண்டு காலம் பணியாற்றுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு ஆண்டு பணியாற்ற முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில். இருந்தாலும் நம்ம நேர்நிலை பள்ளியில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி எவ்வளோ மாணவர்கள் வெளியே நல்லபடியாக படித்து வெளியில் வந்திருக்காங்க. நிறைய டாக்டர்ஸு இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஆண்டவன் புண்ணியத்தில் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் எனக்கு வேலை கிடச்சிது. அது எனக்கு வருத்தம் தான். 2001லேருந்து 2006 வரைக்கும் ஜெயலலிதா பீரியடில் பரீட்சை எழுதி பார்த்தேன். 4 மார்க் 5 மார்க்கில் பாட்டனி நான் மெயின். அந்த வாய்ப்பு இழந்துட்டோம். இருந்தாலும் கலைஞர் ஆட்சியில் 2006 சீனியாரிட்டி போட ஆரம்பிச்சது தான். எங்கள் ஊர் பக்கத்துலேயே இன்னும் சொந்த ஊர் வயலப்பாடி பக்கத்தில் கீழே பெரம்பலூர் 1.5 கிலோமீட்டர் தான். சைக்கிளில் தான் போவேன். காலை முதல் ஆசிரியராக போவேன், கடைசி ஆசிரியர் வெளியில் வருவேன். 11 ஆண்டு காலம் ஒரே பள்ளியில், அங்கேயும் அரசு பள்ளியில் பணியாற்றி அதே ஸ்கூல்லே ரிட்டைர்மெண்ட் ஆகி அங்கேயும் ஒரு 10 டாக்டர் உருவாக்கியிருக்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இன்னும் ஆரோக்கியமாக ஆழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஒரு ஆசிரியர் எங்கள் பங்கேற்கல. என்னுடைய பையன் வரதுக்கும் யோசித்தேன். எல்லாம் 12th மாணவர்களாச்சே, 12th நமக்கு சம்மந்தமே இல்லையே, நம்ம எடுத்து 10th ஆச்சே எப்படின்னு சொல்லி பையன் கண்டிப்பாக போயிட்டு வா அப்படின்னு கம்பல் பண்ணாங்க. சிங்கப்பூரில் இருக்காப்புல. இப்போ ஒரு குழந்தை பேரன் ஒன்று இருக்கிறான். போங்கிற கட்டாயத்தில் வந்தேன். இருந்தும் பரவாயில்ல. 10th எடுத்த ஆசிரியர்களுக்கும் மரியாதை கொடுத்து அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வரக்கூடிய எதிர்காலங்களில் நல்ல செல்வம் கொண்டு வளம் பெற்று இன்னொரு அனைவரும் வாழ வாழ்த்துக்கள். நன்றி.
எல்லாம் சேர்ந்து இல்லைங்க. எல்லாரும் இங்கே பாருங்க, இந்த கேமரா பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே. உணவு வாவா என்கிறது, ருசி மூக்கை பொழைக்கிறது. இந்த இடைவெளியில் எங்கள் ஆசானின் கையில் மைக் போகிறது. எவ்வளவு விரைவாக முடிப்பார் என்பதை நீங்களே இப்போது பார்த்துக்கிறது. நேரு மேல்நிலைப்பள்ளி பள்ளியை உச்சநிலைக்கு கொண்டு சென்று பணியாற்றிய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பயின்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கும், இந்த நேர் மேல்நிலைப்பள்ளி என்பது சாதாரண பள்ளி கிடையாது, ஒரு புண்ணிய பூமி சொல்லணும். ஏனென்றால் ராமகிருஷ்ண தபோவனத்தை நிறுவிய ஸ்ரீமத் சித்பானந்த சுவாமிஜி காலடிப்பட்ட நம்ம பள்ளி. இதில் அந்த மாணவர்களை 2006 மாணவர்களுக்கு அவர்களுக்கு முதல் வணக்கம் தெரிவித்து கொள்கிறேன். இந்த பள்ளியில் காலடிப்பட்டு அங்கே இருந்து படித்தவர்கள் யாருமே இன்றைக்கி A to Z யாருமே சோடப்போகல. ஏதோ ஒரு துறையில் எங்கேயாவது ரொம்ப உயர்ந்த நிலையை தான் அடைஞ்சிருக்காங்க. அதுவும் சொல்லப்போனால் உலக நாடுகளில் இருக்கின்ற பாதி நாடுகளில் நம்ம நேர் மேல்நிலைப் பள்ளி படித்த மாணவிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ரேராக எப்பயாவது இது பண்ணுவாங்க. அடுத்து இந்த பள்ளியிலே நீங்கள்லாம் படிக்கும்போது எப்படி படித்தீங்க என்றால், ஃபியர் ஆஃப் ஆட்டிடியூட், பயங்கலந்த ஒரு மனப்பான்மையோடு பயம் பார்த்தாலே இந்த பக்கம் சார் வந்தாங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி அப்படி ஸ்டெப்பு மாறி போய் புரியுங்களா? அந்த மாதிரி அதே அளவுக்கு உங்கள் குழந்தைகளையும் உங்கள் வருங்கால சந்ததிகளையும் பயம் கலந்த ஆட்டிடியூட் இல்லாட்டாலும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் கலந்த ஒழுக்கம், பண்பாடு, இவையெல்லாம் உங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுத்து மேலும் மேலும் நீங்கள் வளர வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த 2006 பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாணவர்கள் எல்லாருமே என்ன சொன்னாலும் கேட்போம். சண்டே கிளாஸ் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, சயின்ஸு எடுத்தேன், இங்கிலீஷ் எடுத்தேன். அவன் இங்கிலீஷ்காரன், சார் உங்களுக்குலாம் இங்கிலீஷ் எடுத்தாரடான்னு சயின்ஸ்காரன் கேட்பான். ஏய் எப்படா எங்களுக்கு புரியவே இல்லைடா அப்படின்னு. சயின்ஸ் எடுக்கிறவன், ஏய் 100 வாங்கன்னு அடிக்கிறாருடா, 99 வாங்கிட்டேன்டா, 1 மார்க் எங்கேயா போச்சுன்னு அடிச்சு போட்டாருடா அப்படிமா. இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளையும் உங்கள் வருங்கால சந்ததிகளையும் நல்ல முறையில் நேர்மையில் பள்ளியில் படிக்க வைக்காட்டும் பரவாயில்ல, மற்ற பள்ளிகளில் படிக்கும்போது நீங்கள் கற்றுக்கொண்ட பண்பாடு ஒழுக்கம் கொஞ்சமாவது குழந்தைகளுக்கு கொடுங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் இன்னும் நான் நீங்கள் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த பள்ளியில் நான் 2019 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எஸ்விஎஸ் சார்கள் எஸ்ஏஎஸ் சார்களுடைய தயவு என்ன சொல்லி வச்சாங்கன்னு தெரியல, தபோவனத்தில் போய் இன்னும் அங்கே என்னை விட மாட்டேங்க, நீங்கள் பணியாற்றணும், இங்கே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு சாமிஜி இவரை வெளியே அவராக போனால் விட்டுருங்க, நீங்கள் வெளியே போகணும்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய உங்களோட மாணவர்கள் பழைய ஆள், நீங்கள் அந்த பழைய ஆளுகள் பழைய ஆளுகள் நீங்கள் இருக்கணும், அப்படி பாரம்பரியமாக இருந்தால் தான் சரியாக வரும், உங்களை பார்த்து நிறைய இதாகணும். அதுக்கு காரணம் எஸ்ஏஎஸ் சார் மற்றும் எஸ்விஎஸ் சார்கள் தான், 2 பேர் தான். இப்போ இருக்க சாமிஜி அவர்கள் அடிக்கடி பார்க்கும்போது சொல்லுவேன், நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கீங்களா, உடல் நலத்தோடு இருக்கீங்களா, அது போதும்.
நீங்கள் மட்டும் போங்க, ஸ்கூலுக்கு போங்க, பணியாற்றுங்க, எப்படி பணியாற்றுங்க அது மாதிரி ஆற்றுங்கன்னு சொன்னேன். நீங்கள் இங்கிலீஷ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, சயின்ஸ் வேண்டான்ட்டேன், இங்கிலீஷ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி இப்போ இருக்க பசங்க இல்லை, நிஜமாகவே இல்லவே இல்லை. அப்படி இருந்தும் என்னுடைய லெவலில் கீழே இறங்கி போன வருஷம் ஒரு பையன் வந்து எல்லா டெஸ்ட்லையும் 8 8 8 10 12 இவ்வளோ தான் எடுப்பான். கூப்பிட்டு கொஷின் பேப்பர் ஒரு 4 ஜெராக்ஸ் போட்டு பழைய கொஷின் எடுத்து இந்த கொஷின் நம்பர் மட்டும் நான் வச்சுக்கடா, இந்த கொஷினை வச்சு இதை மட்டும் இப்படி வச்சு எழுது, இதே எழுதுன்னு 38 மார்க் வாங்கிட்டான். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு, எங்களுக்கு அளித்த ஒத்துழைப்புனா ரொம்ப முக்கியமானது. எங்களுக்கு வந்து ஒவ்வொன்று தோன்றுது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு அனுமதி போடுங்க. உங்களுக்கு புரியாத வினாக்களுக்கு விடை கிடைக்கும். மற்றவங்ககிட்ட பேசும்போது 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி, அதாவது 2006 பேஜ் வந்து இப்போ எவ்வரி 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா போடும்போது உங்களுக்குள்ள புரியாத வினாக்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் என்பதை எழுதி மேலும் மேலும் நீங்கள் வாழ வாழ்த்தி மேலும் மேலும் வளர வேண்டும், வாழ்க்கையில் உன்னத அடைய வேண்டும், உங்கள் சந்ததிகளும் நல்ல முறையில் நீங்கள் வளர்த்திருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டேன். ஓகே, நன்றி சார். நான் எதுவும் உங்ககிட்ட சொல்ல விரும்பல, நீங்களே. முத்திக்கும் தெல்லமுள்ளாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே முத்தமிழே, உன்னை அன்போடு வணங்கி வாழ்த்தி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த 2006 7 மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீ சொன்னால் கூட 2 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிற ஐடியா இல்லை. எல்லாருக்குமே பசி அடைக்கிறது. பொதுவாக இந்த நேரத்தில் என்னை இந்த நிலைக்கு உருவாக்கி கொடுத்த என்னுடைய, பொதுவாக கடையானையும் கடை தேர வைத்தல் கல்வின்னு சொல்லுவாங்க. அத்தகைய குறைவான மதிப்பெண் பெற்று வரலாற்று பிரிவிலே சேரக்கூடிய மாணவர்கள் வந்து எந்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு சின்ன உதாரணம், அவ்வளோதான். சார் சொன்ன மாதிரி பெரிய ஜட்ஜி லெவல்லலாம் இருக்கிறாங்க. அதனால் பொதுவாக கணித பிரிவு அறிவியல் பிரிவு எடுத்தால் தான் மேலே போக முடியும் அப்படிங்கிறதுக்கு மாற்றாக எடுக்கக்கூடிய எந்த பிரிவு எடுத்தாலும் அதில் நாம் ஷைன் பண்ணி நல்லா படித்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். பாடத்தில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, எடுக்கக்கூடிய பாடத்தில் நல்லா ஷைன் பண்ணுப்பா, அதில் உன்னுடைய கவனத்தை செலுத்துன்னு சொல்லுங்கள். அதனால் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்னென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல நம்முடைய தகவன பண்பாடு பாரம்பரிய பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நினைவுபடுத்துங்கள், சொல்லிக் கொடுங்கள். அன்போடு சார் சொன்ன மாதிரி ஆனந்தமாக இருக்கவும் கற்றுக் கொடுங்கள். உலகை சார் வந்து நடமாடுகின்ற கூகுள்ஜி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன அப்போ இருந்தே ஏன்னா சார்ட்டு படித்த பெருமை, அவர் சொன்ன மாதிரி முன்னாள் மாணவராகவும் இந்நாள் ஆசிரியராக இருக்கிறதுனால அந்த பள்ளியினுடைய முழு வரலாறு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அங்கே வந்து தான் என்னுடைய கையெழுத்தும் மாறிச்சு, தலையெழுத்தும் மாறிச்சு அப்படின்னு சொல்கிறேன். கையெழுத்தோட கூடிய தலையெழுத்து மாறிச்சு. அதை விட கையெழுத்து திருந்துறதுக்கு காரணம் சார் தான், பிடிஆர் சார். ரொம்ப அருமையாக அந்த அப்படியே டிராயிங், இன்னமும் எனக்கு தெரிஞ்சு மாவட்டத்திலே டிஸ்ட்ரிக்ட் அளவுலேயே அவர் அளவுக்கு அக்கௌண்டன்சி நடத்துறதுக்கு ஆள் இருக்காங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். அதனால தான் என்னவோ நான் வந்து 195 மார்க் லெவலில் அக்கௌண்டன்சியில் அப்போ 200க்கு எடுக்க முடியும். அதுக்கும் அந்த 5 மார்க் மடப்பையில் அந்த 5 மார்க் எங்கடா வச்சாருன்னு சந்தோஷம். அதுபோல் நம்ம சார் தமிழ் சார் பார்த்தீங்கன்னா எம்ஆர் சார் அப்படியே நடந்தாலே ஒரு அப்படின்னாருனாலே அங்கே கிரவுண்டில் அத்தனை பேரும் சார் மறுபடியும் அந்த சொடக்கை பார்க்குறதுக்கு ஆசைப்படுறோம். வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். என்னப்பா இப்போ உங்களெல்லாம் சாப்பிட அழைக்கும் போது அந்த மாதிரி அழைப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். அதுபோல் அந்த பள்ளியில் சேரும்போது அட்மிஷன் சேரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக செகண்ட் குரூப் தான் கேட்டேன்.
இல்லைப்பா வேண்டாம், அவன் மார்க்கு செகண்ட் குரூப் எலிஜிபிள் வராது. ஏன்னா 10வது நான் படித்த சூழ்நிலை வேறு, பசங்களூர் பள்ளி, ஆசிரியர்கள் இல்லாத சூழல், 360 மார்க் தான் எடுக்க முடிஞ்சுது. வேணாப்பா, இங்கே வந்து 380க்கு மேலே தான் செகண்ட் குரூப்பு, அதனால் உனக்கு வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணி வரலாறு பிரிவு தரேன்னு சொல்லி எஸ்எஸ் சார் அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு அந்த படித்தை பூர்த்தி பண்ணார். அதை நான் அன்போடு ஏற்றுக்கிட்டேன். அதனால என்னவோ அந்த குரூப் படித்ததுனால 2002லேயே, அதாவது 98ல் ஸ்டூடெண்ட், 2002ல் ஆசிரியர்ப்பான். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 25 ஆண்டுகள் அந்த பள்ளியில் சீரும் சிறப்புமாக உங்கள் பேட்ச் 10th எடுக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. 2007 தான் எடுக்க ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களோட, சுவாமிஜியினுடைய ஆசீர்வாதங்களோட தொடர்ந்து 100% ரிசல்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உடல், பொருள், ஆவி அனைத்தையும், மாலை கிளாஸு, காலை மாலை இரவு வகுப்புகள், சனி ஞாயிறு கிளாஸ், எந்த ஹெட்மாஸ்டர் யார் சொன்னாலும் அதை முடிஞ்ச வரைக்கும் மறக்காமல் உங்களுக்காக, ஏன்னா கடையாளையும் கடை தேர வைத்த கல்வி, அந்த புண்ணியம் நம்மளை சேரட்டும். ஏன்னா அந்த புண்ணியம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நிச்சயமாக நல்லாவே இருக்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் சர்வீஸ் முடிச்சாச்சுப்பா. இன்னொரு 15 ஆண்டுகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அரசு பணி பெருமக்கள், அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், இன்னொன்று ஏணி கோணி தோணின்னு ஆசிரியர்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். அந்த வகையில் இந்த டீச்சர் ட்ரைனிங்னு ஒரு விஷயம் இருக்குப்பா, இதை போய் படின்னு சொல்லி அந்த 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கும்போதே சரியான ஒரு வழிகாட்டுதலை செஞ்சவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரலாறு ஆசிரியர் திரு எஸ்ஆர் சார் அவர். அப்படி படிச்சுன்னா அடுத்த வருஷம் வேலைப்பா, முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வந்ததோ இல்லையோ உடனே உனக்கு வேலை. அதே போல் நவம்பரில் பரீட்சை எழுதுனப்பா, ரிசல்ட் வந்து ஒரே மாதத்துலேயே இங்கே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அரசு பணி இன்னும் கொஞ்சம் மெதுவாக வெயிட் பண்ணியிருந்தேன்னா யூனியன் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம். யூனியன் ஸ்கூல் போயிருந்தா அது வேறு மாதிரி, இன்றைக்கி ஏஓவோ அல்லது பிஓ அந்த லெவலில் கூட இந்த சர்வீஸுக்கு போயிடலாம். பட் ஆனாலும் சாமிஜி, அப்போ இருந்த சாமிஜி என்ன பண்ணாங்கன்னா, நீ நம்ம ஸ்கூல் பையன், நீ செல்ல பிள்ளை, நீ வந்து தான் செய்யணும், நல்ல ஆர்வமாக செய்கிற, அவனுடைய திறமை எங்களுக்கு தெரியும்னு சொல்லி வற்புறுத்தி கவுன்சிலிங் பண்ணி பள்ளியில் சேர வச்ச பெருமை நம்முடைய எம்ஆர் சாரை சேரும். நான் பார்த்துக்கிறேன்ப்பா, வந்து நீ பாடு. அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதலில், முன்னோர்களுடைய வழிகாட்டுதலில், ஏன்னா எண்ணற்ற ஆசிரியர்களுடைய தியாகத்தினாலும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையினாலும் அவங்களுடைய நேர காலம் பார்க்காம குடும்பத்தை பார்த்ததை விட உங்களெல்லாம் பார்த்தது தான் அதிகம். அந்த வகையில் அவங்களுடைய அர்ப்பணிப்பு மனப்பான்மையாலும் உயர்ந்து நிற்கின்ற இப்பள்ளி நம்முடைய நேரு மேல்நிலைப் பள்ளி மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும். இதை போல சிறப்பான சம்பவங்கள் மேலும் மேலும் திகழ வேண்டும் என்று இறுதியாக உங்களை வாழ்த்தி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வி இல்லாத உடலும் சழியாத மனமும் அன்றாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத வடையும் தொலையாத நிதியமும் போனாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாளி அரிதிகளும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் உருவாக மகளாது சோபானி அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று உங்கள் சந்ததிகள், உங்கள் குடும்பம், சுற்றம் சூழ இறைவன் அருளால் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி, என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், எனக்கு பாடம் நடத்திய அனைத்து ஆசிரியர் பெருமக்களின் ஒரு பாதம் தொட்டு வணங்கி உங்களையெல்லாம் மேலும் மேலும் வளர வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. சார், திட்டிக்கும் தெளிந்தவர்களும் எளிய இன்று வருகை புரிந்த நமது ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களின் சார்பாக, நமது நண்பர்களின் சார்பாக பாதம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்ப லஞ்சுக்கு போயிடலாம் சார்.
எங்கள் ஆசிரியர் பெருமக்களில் இன்னும் பலர் வந்திருக்கலாம். நான் எதிர்பார்த்தோம். நாங்கள் அவசியம் வந்து முடிவு பண்ணியே இருந்தோம். ஏன்னா நீங்கள் அழைக்கும் பொழுது இந்த அழைப்பை ஏற்று வருவது எங்கள் கடமை. உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய எதிர்பார்ப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கை, குழந்தைகள் வாழ்க்கை மென்மேலும் உயர வேண்டும், மேலும் மேலும் உயர வேண்டும். இது ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லலாமா? பாத நமஸ்காரம் என்பதுதான் பள்ளியில் வழக்கமாக உண்டு. என்னுடைய பையன் இப்போ நான் டிஸ்கோஸ் பார்த்து பேச சொன்னேன், அவசியம் செய்யுங்கப்பா, உங்கள் பிள்ளைகள் அதை பார்த்து செய்ய வேண்டும். செஞ்சாதான் அந்த வாழ்த்து உங்களுக்கு செயல்வடிவமாக மாறும். நல்லா இருக்கன்னு, நல்லா படிப்பான், உடம்பை பார்த்துக்க, சிறப்பாக இரு என்று அந்த அம்மா அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதுக்கு வலிமை ஜாஸ்தி. அது எனக்கு நான் இருக்கக்கூடிய இடங்களில் அதை வளர்த்து கொண்டு வருகிறேன். அல்மெட்டி ஸ்கூலில், சிபிஎஸ்சி ஸ்கூலும், மாடர்னான ஸ்கூலும் இருந்தாலும் அங்கே உள்ள ஸ்டாஃப் அவங்க பிறந்த நாள், திருமண நாள் காலை வந்து போடுவாங்க. பையன் லஞ்சு முடிச்சு வந்து உட்காருவான். ஒவ்வொருத்தரும் ஏஞ்சி வருவான். என்னப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஏன்பா குப்பை ஏஞ்சி வராது, அமைதியாக உட்காருலாம், குழப்பம் ஏற்படுத்துப்பா, உட்காருப்பான்னு கேட்கலாம். அந்த ஆசீர்வாதம் வாங்குகிற பழக்கத்தை நான் இருக்கிற இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறேன். பெற்றோருக்கு வணங்குவது என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் குழந்தைகள் நிறைய மரியாதை காட்டுவார்கள். உண்டா இல்லையாப்பா? ஆகவே நீங்கள் பாத நமஸ்காரம் என்பது நீங்கள் ஊருக்கு ஒரு நாளில், தீபாவளி பொங்கல் நாளில் உங்கள் பெற்றோருக்கு தயவு செய்து செய்யுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், குழந்தைகள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நீங்கள் காலில் விழும்போது உங்கள் குழந்தைகள் தாத்தா பாட்டி காலில் விழுவாங்க. பிற்காலத்தில் அவங்க உங்கள் காலில் விழுவாங்க. அவங்க குழந்தைகளும் உங்கள் பேரம்பேத்தியும் உங்கள் காலில் விழுவாங்க. இது தொடர வேண்டும். லெவன்த்து படித்தேன்னா இதை கைவிட்டு விடக்கூடாது. பாத நமஸ்காரம் அவ்வளோ அற்புதமான செயல். பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏற்பாட்டிற்கு ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கை வளத்தோடு நலத்தோடு மேன்மேலும் பெருகி சீரும் சிறப்புமாக வாழ பிரார்த்திக்கின்றோம். எங்களுடைய பிரார்த்தனையில் என்னுடைய படித்த பிள்ளைகள் அனைவருக்கும் உண்டு, எப்பொழுதும் உண்டு. விடியற்காலம் 4 மணிக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுவோம், ஒரு 1/2 மணி நேரம். மார்கழி பஜனை ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாதுல்ல? மார்கழி பஜனை மறக்க முடியாது. எல்லாத்தோட அப்பா அம்மாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நம்ம நமஸ்காரம் குழந்தைங்க பண்ணா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? மற்ற யார் சொல்றதோடவும் அப்பாவும் அம்மாவும் தாத்தா பாட்டி இவங்களோட அந்த குழந்தைங்களுடைய நலனில் அக்கறை இல்லாமல் வேற யாரும் இருந்துட முடியாது. அவங்ககிட்ட அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நான் இன்னும் வரல என்னுடைய குழந்தைங்கள்ட்ட எங்கேயாவது வீட்டு வெளியிலம்னா நமஸ்காரம் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க குழந்தைங்கலாம் வந்துட்டாங்க, அவங்களாம் ஸ்கூல் போகிறதுக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல பழக்கம். அதை கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. நான் இப்போ எங்கள் சேனல் சார் வீட்டுக்கு போவேன். அப்பப்போ போவேன். எங்கள் அப்பா இப்போ இல்லை, அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா வந்து 2 பேர் இருக்காங்க. நான் நமஸ்காரம் பண்ணிக்குவேன். அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்குவேன். யார் பெரியவங்க, எனக்கு வயசில் பெரியவங்க என்ன நமஸ்காரம் பண்ணிக்குவேன் என்றைக்கும். ஏன்னா நான் வணங்குவதற்கு எனக்கு ஆட்கள் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு ஆட்கள் வேண்டும். அந்த ஆசீர்வாதம் நீ காப்பாற்றுவேன்ற அழுத்தமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த பழக்கம் தான் எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்டாஃப்லாம் அவங்க திருமண நாளில், கல்யாண நாளில் காலையில் வந்து கும்பிட்றாங்க. அவங்கள பார்த்து தான் பிள்ளைங்க கும்பிட்றாங்க. நான் இருக்கும் இடம் என்பது என்றைக்கும் அப்படி இருக்கிறது. நீங்கள் இதை கட்டாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஏற்பாட்டிற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. உங்கள் நேரம் அதை நாங்கள் ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கூடாது. 3 மணிலேருந்து 5 மணின்றது உங்களுக்கு ஆண்டு விழா விளையாட்டு விழா தான். அதுதான் மனசில் நிற்கும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. நன்றி.